Praise the Lord. Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபம் செய்து செய்திக்குள்ள கடந்து செல்வோம். Thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஏசப்பா, இந்த உயிர்த்தெழுதலின் நாளின் அன்று எங்கள் எல்லோரும் ஆண்டவரே ஒரே குடும்பமாக ஒன்றாக ஆண்டவரே உங்களோட சமூகத்துக்கு முன்பதாக இணையும்படியாக செய்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி அப்பா. அப்பா ஏசப்பா, எங்களுக்காக நீங்க மரித்து இந்த நாள்ல உயிர் தெழுந்திரப்பா, அதற்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களோட பாவங்களை ஆண்டவரே நீங்க உடைச்சதுக்காக நன்றி அப்பா. பாவத்தின் நிமித்தம் ஆண்டவரே நீங்க பலியானதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்க சாப கட்டுகளை நீங்க உடைத்ததுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உங்களோட ரத்தம் சிந்தினீரப்பா, அதற்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மோட்சம் செல்ல ஒரு வழி நீங்க வைத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களோட பாடுகள் துக்கங்கள் அத்தனை நீங்க உங்களோட சரீரத்துல ஏற்றுக்கொண்டிருப்பா, அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவரை மாம்சமான எண்ணெய் கொண்டு உங்களோட உயிர்த்தெழுதல் வல்லமை குறித்து என் மூலமா நீங்க பேசுங்க, நீங்க இடைபெறுங்க. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. Praise the Lord. எல்லாரும் உட்காருவோம். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உயிர்த்தெழுந்த நாளின் பண்டிகை. ஏசப்பா நமக்காக மரித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தாரு. எவ்வளோ நன்மையான ஒரு விஷயம் இல்லையா? நமக்காகவே அவர் வந்து மனு உருவம் கொண்டு தேவாதி தேவன் இந்த பூமியில இறங்கி வந்தாரு. 33 வருஷம் நமக்காக இந்த பூமியில வாழ்ந்தாரு. நமக்காக பாடுகள் பட்டு ரத்தம் சிந்தி சிலுவையில மரணம் அடைந்தாரு. அவர் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் அவர் சொன்ன மாதிரியே உயிர் தெழுந்துட்டார். ஹalleluya. இதுதான் நம்மளோட பண்டிகை, உயிர் தெழுதலின் நாளின் பண்டிகை. ஏசப்பா உயிர் தெழுந்தார். ஹalleluya. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆவியானவர் சில விஷயங்கள் வந்து தெரியப்படுத்துறக்குள்ளோ அது ஆழமா நம்ம பார்க்கறக்குள்ளோ எப்படியெல்லாம் நடந்திருக்கோன்றது நம்ம உள் வாங்கிக்கணும். புனித வெள்ளி அன்று நீங்க எல்லாரும் வந்தீங்க இல்லையா? ஸோ அந்த புனித வெள்ளி அன்று கரெக்டா 3 மணிக்கு மத்தியானம் அவரோட உயிர் பிரிஞ்சிடுச்சு. ஆனா அந்த சடலங்கள், அவரோட சடலம், அந்த சடலத்துல அவ்வளோ காயங்கள், அது மாறவே இல்லை. அந்த காயங்கள், அந்த முள்முடி சூடுன காட்சிகள், அந்த வாரினால் அடிக்கப்பட்ட காட்சிகள் அத்தனையும் அப்படியே அந்த உடல்ல இருந்தது. உயிர் இல்லை, ஆனா சரீரம் இருந்தது. சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாரு. 3 மணிக்கு அப்புறம் உயிர் பிரிந்தது. சாயங்கால நேரம் 2 பேர் வராங்க, நிக்கோதேமோ யோசேப்பு. பிலாத்து கிட்ட கேட்குறாங்க, அந்த சடலத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அந்த சடலத்தை அவங்க வந்து சிலுவையிலேருந்து அப்படியே இறக்கினார்கள். அந்த சடலத்தை அவங்க என்ன பண்றாங்க, அந்த உடலை ஒரு லினன் க்ளோத்னால அப்படியே ஒரு சீலைனால சுத்தி அந்த சடலத்தை கட்டுறாங்க. கல்லறையில அடக்கம் பண்ணினார்கள். இந்த காரியம் வந்து 4 சுவிசேஷத்துல எழுதப்பட்டிருக்கு. நோட் பண்ணிக்கங்க. லேட்டர் நீங்க போய் அதை வாசிச்சு அப்புறமா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மத்தேயு 27 அதிகாரத்திலையும் அவர் எப்படியெல்லாம் காயப்பட்டாரு, துன்படுத்தினாங்கன்றது எழுதப்பட்டிருக்கு. மார்க் 15 அதிகாரத்திலையும் எழுதப்பட்டிருக்கு. லூக்கா 23 அதிகாரத்திலும் எழுதப்பட்டிருக்கு. யோவான் ஜான் 19 அதிகாரத்திலும் எழுதப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட உடலைத்தான், அந்த காயம் நிறைந்த அந்த உடலைத்தான் கல்லறையில அடக்கம் பண்றாங்க புனித வெள்ளி அன்று. அப்படி ஒரு காட்சி. அது அந்த காயங்கள், ஆறாத காயங்கள், மகிமையில ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். ஆனா அவரோட சரீரத்துல அதே காயங்கள் அடையாளமாக வைத்திருக்கிறாரு. முழுவதும் காயம் நிறைந்த உடலை தான் அவங்க வந்து கல்லறையில வைத்தார்கள். முள்முடினால வந்த காயம்,
முள்முடினால வந்த காயம். அவங்க முள்முடியை பின்னினார்கள். பின்னி அந்த முள்முடியை ஏசப்பாக்கு தலையில சிறுசில் வைத்தார்கள். அதை வைத்த அந்த சிறுசில் அந்த முள்முடியை வைக்கிறக்குள்ளோ கிட்டத்தட்ட 600 போர் சேவகருக்கு மேல ஈவு இறக்கம் இல்லாத அடித்தார்கள். அந்த அடினால உண்டான காயங்கள், உடலெல்லாம் வாரினால அடிக்கப்பட்ட காயங்கள், கைகள் கால்களில் ஆணினால் அடிக்கப்பட்ட காயங்கள் அப்படியே அந்த சரீரத்துல இருந்தது. அந்த சரீரத்தை தான் சீலையை சுற்றி கல்லறையில வைக்கிறாங்க. யோவான் 19:34 படி, ஜான் 19:34 படி, அவர் இறந்து விட்டாரா அல்லது உயிரோடு இருக்கிறாரா என்று பார்ப்பதற்காக கடைசியாக ரோம சேவகன் ஒருவன் ஈட்டியை செலுத்தி உண்டான அந்த காயமும் அப்படியே இருக்கு அவரோட சரீரத்துல. இப்படிப்பட்ட உடல் தான் கல்லறையிலே அந்த புனித வெள்ளி அன்று சாயங்காலம் நேரம் வைக்கப்பட்டது. அந்த உடலில் தான் இந்த நாள்ல அவர் உயிர் தெழுந்தார். 3ஆம் நாளில் அவர் உயிர் தெழுந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவர் உயிரோடு எழுந்த பிறகும் அதே காயங்கள் அவரோட சரீரத்துல இருந்ததுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. யோவான் ஜான் 19ஆம் அதிகாரத்துல 40ஆம் வசனத்துக்கு போலாம். யோவான் 19:40. இதுக்கு முந்தின 2 வசனங்களை நீங்க வாசிக்கிறவங்களும் உங்களுக்கு தெரிய வரும். யோசேப்பு நிக்கதோமோ அந்த சடலத்தை பிலாத்தினிடம் கேட்டு கல்லறைக்கு கொண்டு வந்தார்கள். 40ஆம் வசனம் டிஸ்பிளே போடுமா? அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின் படியே அந்த சுகந்த வர்க்கங்களினுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். அதாவது லினன் க்ளோத்னால அந்த காயம் நிறைந்த உடலை சுற்றி கட்டினார்கள். யாரு? நிக்கதோமோவும் யோசேப்பு 2 பேரும். 41ஆம் வசனம். அவர் சிலுவையில் அறியப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. புதிய கல்லறை, ஒரு காலமும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத புதிய கல்லறை. இதை யோசிச்சு பார்க்கறதுக்குள்ளோ ஏசப்பாவே சொல்லி இருக்கிறாரு. லூக்கா 9:58 படி மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லை. ஆனா அவர் மரித்தக்குள்ளோ புதிய கல்லறை தோட்டம் பக்கத்திலே இருக்கு. புதிய கல்லறை இருந்தது. 42ஆம் வசனம். யூதர்களுடைய ஆயத்த நாளான படினாலும், அதாவது சாட்டர்டே சபத் நாள், நியாயப்பிரமாணத்தின்படி சபத் நாள் ஓய்வு நாள். அந்த நாள்ல எதுவுமே செய்யக்கூடாது. ஸோ அதன்படி அந்த ஓய்வு நாள் சபத் நாளாக இருந்ததுனால அந்த கல்லறை சமீபமா இருந்தபடினாலும் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள். ஸோ பக்கத்திலே இருந்ததுனால அந்த இடத்திலே வைத்தார்கள் என்று தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். இப்படிப்பட்ட உடலோடு தான் அவர் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து தன் சீடர்களுக்கு தரிசனமானார். அது மகிமையடைந்த உடலாக என்று காணப்படுவதற்காக பூட்டியிருந்த கதவுகளில் உள்ள நுழைந்து வந்தாராம். சீஷர்கள் கிட்ட பூட்டியிருந்த கதவுகளில் உள்ள நுழைந்து வந்தாராம். ஏன்னா அந்த உடல் மகிமை அடைந்த உடலாக காணணுன்றதுக்காகவே வந்தாராம். அதே காயங்கள் எப்படி வாரினால் அடிக்கப்பட்டு, முள்முடி சூட்டி, ஈட்டினால் குத்தப்பட்ட காயங்கள், ஆணினால அடிக்கப்பட்ட காயங்கள், அத்தனை காயங்களோட தான் அவர் அடக்கம் பண்ணி வைக்கிறாங்க சீலையில சுற்றி. 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பிறகு அதே காயங்களோட தான் தன் சீஷர்கிட்ட தரிசனம் ஆகிறாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோவான் 19ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்தின்படி மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தம்முடனே சொன்னவைகளையும்
சீஷர்களுக்கு அறிவித்தாள் அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறாங்க. 19ஆம் வசனம் 19 யோவான் 20ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம். யோவான் 20ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தம்முடைய சொன்னவைகளையும் சீஷர்களுக்கு அறிவிக்கிறாங்க. யோவான் 20:19 போமா, 19:20 வசனம். 19ஆம் வசனம், வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில், அதாவது வந்து 3 மணிக்கு இந்த நாள்ல கரெக்டா 3 AM அவர் வந்து உயிர் தெழுந்துட்டார். உயிர் தெழுந்த பிறகு காலையில வந்து அந்த மகதலேனா மரியாளுக்கெல்லாம் காட்சி கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் சாயங்கால நேரம், அதாவது சண்டே ஈவினிங், இந்த நாள்ல ஈவினிங் சாயங்காலம் நேரம் அன்று சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. 20ஆம் வசனம், அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். அந்த காயங்கள் பாருங்க, என்னோட ஆணி அடிக்கப்பட்ட காயங்கள், அந்த விலாவில் ஈட்டினால் குத்தப்பட்ட காயங்களை காண்பிக்கிறார், தன்னோட சீஷர்களுக்கு காண்பிக்கிறார். அதாவது பூட்டியிருந்த கதவுல வந்து உள்ள நுழைந்து வராரு பாருங்க. சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. யாரு? சீஷர்கள், டிசைபிள்ஸ். அதே அதிகாரத்துல 24ஆம் வசனத்துக்கு போமா, இயேசு வந்திருக்கும் போது 12 ஒருவனாகிய திதிமு எண்ணப்பட்ட தோமா, அதாவது தாமஸ் என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. அந்த சீஷர்கள் இருக்கிற டைம்ல, அந்த டைம்ல 12 ஒருவனாகிய திதிமு எண்ணப்பட்ட தோமா அவர்களிடம் கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். தாமஸ் கிட்ட சொல்றாங்க. அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார் அப்படின்னு வந்து தோமா வந்து சொல்றாரு. ஏன்னா அந்த சீஷர்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க, தோமா ஏசப்பா வந்துட்டாருன்னு. ஆனா அந்த காயங்கள் நான் பார்த்து இருக்கிறேன்னு, அந்த காயங்களை நான் வந்து கண்ணால பார்க்கணும், கை விரலால தொட்டு பார்க்கணும், ஈட்டினால குத்தப்பட்ட காயத்தையும் தொட்டு பார்க்கணும். அதை பார்த்தாலொழிய நான் வந்து விசுவாசிக்கவே மாட்டேன்னு இந்த நாள் வந்து தெரியப்படுத்துறாரு. சாயங்கால நேரத்துல தெரியப்படுத்துறாரு. ஸோ இப்போ வந்து ஏசப்பா வந்து இஸ் வெயிட்டிங் ஃபார் தாமஸ்க்காக வெயிட் பண்றாரு. மறுபடியும் 26ஆம் வசனம், மறுபடியும் 8 நாட்களுக்கு பின்பு, 8 நாள் கழிச்சு ஏசப்பா என்ன பண்றாரு, அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவருடனே கூட இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். 27ஆம் வசனம், பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கையை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவ்விசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா இந்த பக்கம் 28ஆம் வசனம், தோமா அதற்கு பிரதி உத்தரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றார். இப்படி சொல்றக்குள்ளோ ஏசப்பா அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறார். அந்த காலத்துல வந்து ஏசப்பாவோட சீஷர்கள் 12 பேர்ல அவர் கூடவே வாழ்ந்தாங்க. 3.5 வருஷம் அவரோட ஊழியத்துல வாழ்ந்தாங்க, மாம்சத்துல இருந்தார். நம்ம 2000 வருஷம் கழிச்சு ஆவியின் ரூபம் எடுத்து அந்த இயேசுவை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். காணாதிருந்தும் கண்டவர்கள் தான் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அதே இயேசுவை அதே காயப்பட்ட உடலோடு
நம்ம அருகில் இப்ப வந்திருக்கிறார். அந்த இயேசுவை நம்ம விசுவாசிக்கிறோம். அதனால இந்த வார்த்தை நமக்காக தான் சொன்னார். நீ கண்டதுனால என்னை விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள். என்ஜிபிஎச் பிள்ளைகள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே சமயத்துல தான் அவர் மரித்து இருக்கிறாரு. அதே உடலோட தான் வந்திருக்கிறார். அதே உடலோட தான் 3 நாள் கழிச்சு இந்த நாள்ல உயிர்த்தெழுந்து அவர் வந்திருக்கிறார். நான் எழுந்து வந்திருக்கிறேன் என்று காண்பிப்பதற்காக அந்த காயங்களை சுற்றி காண்பிக்கிறார். யாருக்கு? தன் சீஷர்களுக்கும் காண்பிக்கிறாரு. 8 நாள் கழிச்சு தோமாவுக்கும் காண்பிக்கிறார். அதே காயங்கள் எப்படி சீலைனால சுற்றி அந்த காயங்கள் மூடி அடக்கம் பண்ணாங்களோ, மகிமேல அவர் எழுந்து வந்தாலையும் ஆனா அந்த காயங்கள் அப்படியே தான் இருக்கு, மாறல. அந்த காயங்கள் அப்படியே தான், அந்த அடையாளம் அப்படியே தான் இருக்கு. அதை காமிக்கிறதுக்காக தான், அந்த காயங்களை சுற்றி காண்பிப்பதற்காக தான் அவர் அந்த நேரத்துக்காக காத்திருந்தார். தோமா ஃபர்ஸ்ட் முறை அவர் இருக்குல்ல, அவர் வந்த நேரத்துல அந்த தோமா அங்கே இல்லை. ஆகவே தோமா புலம்புறார். நான் அவரை பார்க்க வேண்டும், நான் அந்த காயங்களை பார்க்க வேண்டும், அந்த காயங்களில் என் விரலை போட வேண்டும், அப்பொழுதுதான் என்னால நம்ப முடியும் என்று புலம்பி அழுதுட்டு இருக்கிறாரா? யாரு? தோமா. இது தேவ ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தினார். சோ அவனுக்காகவே அவர் 8 நாட்கள் கழிச்சு ஆன பிறகு வந்தார். அப்பொழுது தோமாவும் மற்ற சீஷர்களோடு அந்த அறையில இருந்தாங்க. அவர் இருக்கிறாரான் என்று அறிந்து கொண்டு அவர் காத்திருந்தார். 8 நாள் காத்திருந்தார் தோமாக்காக. அந்த நேரம் பார்த்து அதே போல அந்த கதவு வழியாக நுழைந்து, பூட்டியிருந்த கதவு வழியாக நுழைந்தார். அதே காயங்கள் அவனுக்கும் காண்பித்தார். பார், என் காயங்களை பார், உன் விரலை நீட்டு அப்படின்னு கைகளிலும் விழாவில குத்தின காயத்தையும், கைகளில் அடிக்கப்பட்ட காயத்தையும் தோமாக்கு காமிக்கிறாரு. தோமா, இப்பொழுதாவது என்ன நம்பு என்றாரா? தோமா, இப்பொழுதாவது என்ன நம்புறியா அப்படின்னு கேட்கிறார். Do you at least believe me now? எவ்வளவு நல்லா இருக்குல்ல கேட்கிறார் பாருங்க. அதை கண்ட பொழுது, அந்த காயங்களை கண்ட பொழுது, அந்த வார்த்தை கேட்ட பொழுது அவனுடைய உள்ளம் உடைந்ததா? எனக்காக என்ன நம்ப வைப்பதற்காக இப்படி அவர் திரும்பி வந்திருக்கிறாரே, ஐயோ என்று என்னால இதெல்லாம் நம்பவே முடியலையே, நான் நம்புவதற்காக இப்படி அவர் திரும்பி வந்திருக்கிறாரே, என் ஆண்டவரே, என் தேவனே அப்படின்னு சொல்லி புலம்பி அழுதானா? அவரை கட்டி இறுகி பிடித்து கொண்டு புலம்பி அழுந்தாரா? இது தேவ ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தார். அந்த வார்த்தையில வெறும் என் ஆண்டவனே, என் தேவனே தான் இருக்கு. அதோட டீட்டெயில் விளக்கத்தை ஆவியானவர் சொன்னா மட்டும்தான் தெரியும். அப்படி புலம்பி அழுந்தாரா? எனக்காக, என்ன நம்ப வைப்பதுக்காக நீங்க மறுபடியும் 8 நாள் கழிச்சு என்னை பார்க்க வந்தீர், அதே காயங்களை காமிச்சிங்க அப்படின்னு சொல்லி கட்டி அணைத்து இருக்க பிடித்து கொண்டு, எனக்காக நீர் வந்தீர், 8 நாள் கழித்து வந்தீரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அழுகுறாரு. அப்பொழுது ஏசப்பா தெரியப்படுத்துறாரு. தேவ ஆவியானவர் சொன்னாரு, எப்பொழுது என் மகன் தோமா இந்த அறையில் இருப்பான் என்று ஏசப்பா காத்திருந்தாரா? உயிர் தெழுந்த இயேசு காத்திருந்தாரா? பாருங்க, காட் தோமாக்காக காத்திருக்கிறார். பாருங்க, எப்பொழுது என் மகன் தோமா இந்த அறையில் இருப்பான் என்று 8 நாள் காத்திருந்தாரா? இதை கேட்ட உடனே தோமா சொல்றாரு, உம்முடைய அன்பை நான் எப்படி விவரிப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி புலம்பி அழுந்தானா? என் ஆண்டவரே, என் தேவனே சொல்லி அவரை அணைத்து அதாவது ஹக் பண்ணி கொண்டு அழுதானா? காயப்பட்ட அந்த மார்பில் சாய்ந்து கொண்டு அழுதானா? ஆணி பாய்ந்த அந்த கரங்களை இறுக பிடித்து கொண்டு அழுதானான்? இறுதியில ஆணினால அந்த கால்கள் காயப்பட்டிருந்தது, அந்த கால்களில விழுந்து அழுதானா? அழுதுட்டு தான் இந்த வார்த்தை சொன்னானா, என் ஆண்டவனே, என் தேவனேன்னு சொல்லிட்டு.
ஹல்லேலூயா. Hallelujah. இன்று தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு, ஒரே ஒரு ஆளுக்காக புறப்பட்டு வந்தார் தேவ ஆவியானவர் அந்த நாள்ல. காரணம் மேத்யூ 18:14 படி, இவ்விதமாய் இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. ஒருவனும் கெட்டு போக கூடாது என்பதுதான் அவருடைய திருவுள்ள சித்தமாக இருக்கு. அதனால தான் தேடி வந்திருக்கிறார் பாருங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் எப்படி தேடி வருவார்? கைவிடவே மாட்டார், தேடி வருவார். உயிர்த்தெழுந்த இயேசு தேடி வருவார். ஹல்லேலூயா. ஹெப்ரூஸ் 2:9 படி, அவர் ஒவ்வொருத்தருக்காக மரணத்தை ருசி பார்த்தார். ஒருவராவது கெட்டு போக கூடாது என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கு. ஒருவராவது நரகத்துக்கு போய்விடக் கூடாது என்பதுக்காகத்தான் அவருடைய விருப்பமாக இருக்கு. அதுக்காகத்தான் அவர் வந்திருக்கிறாரு. ஒருவராவது என்னை அறியாமல் இருளுக்கு போய்விடக் கூடாது என்பதுக்காகத்தான் பிரகாசமாக மகிமையடைந்த தோற்றத்துல அவர் வந்திருக்கிறார். ஆகவே ஒருவருக்காக நான் மரணத்தை ருசி பார்க்க வேண்டும் என்று வாஞ்சையோடு அவர் புறப்பட்டு வந்திருக்கிறார். ஒவ்வொருக்காக மரணத்தை அவர் ருசி பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர் வந்திருக்கிறார். இந்த வந்த நாள், இந்த 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறாரு. இந்த நாள்ல எஞ்சி பேச்சு பிள்ளைகளை பார்த்து, நான் உங்களை அதே போல தோமா போல உங்களை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறார். அவர் நேசிக்கிறாரு, நேசித்திருக்கிறாரு, இன்னும் நேசித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களை பார்த்து அப்படிதான் இந்த நாள்லயும் சொல்றாராம். தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார், உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் என் உயிரை கொடுத்து இருக்கிறேன். என் மகனே, என் மகளே, உனக்காக நான் என் மரணத்தை ருசி பார்த்தேன். நான் மரணத்தை ருசி பார்த்தது உண்மையானால் மற்ற காரியங்கள் நான் உனக்கு தரமாட்டேனா அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்கிறார். ஹல்லேலூயா. He can give anything and everything. இல்லையாமா? அவரால கொடுக்க முடியாத ஏதாவது காரியங்கள் இருக்கா? எல்லாமே அவரால கூடும். ஹல்லேலூயா. தோமாவுக்கு தரிசனமானார். சந்தேகப்பட்ட தோமாவுக்கே தரிசனமானவர் இன்று எவ்வளவு விசுவாசத்தோட நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு தரிசனமாக மாட்டாரா? அதே காயப்பட்ட உடலில் உங்கள் அருகே நின்று கொண்டு தரிசனமாவார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜாதி மதம் அவருக்கு கிடையாது. இந்த இனம் அந்த இனம், இந்த குலம் அந்த கோத்திரம், அதெல்லாம் அவருக்கு கிடையாது. ரோமன்ஸ் 2:11 தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. கலாத்தியன் 2:6 படி தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அவருக்கு பாரபட்சமே கிடையாது. ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. அப்படிப்பட்ட தேவன் பரலோகத்திலிருந்து மனு உருவு கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்ததை அவர் ஒரு நாளும் மறக்க மாட்டாரா, மறந்து போகவில்லையா? ஹல்லேலூயா. அவருடைய மற்றொரு சீஷனுக்கும் அவர் வந்து தரிசனம் கொடுத்தார். வெறும் தோமாக்கு மட்டும் இல்லை, இன்னொரு சீஷனுக்கும் தரிசனம் கொடுத்தார். ஜானுக்கு தரிசனம் கொடுக்கிறாரு. ஆஃப்டர் ரெசரக்ஷன், உயிர் தெழுந்த பிறகு ஜான் கூட வந்து அவருக்கு தரிசனம் கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் ரெவல்யூஷன் 5:6 அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்துக்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில இருக்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளை ஆம். 7ஆம் வசனம், அந்த ஆட்டுக்குட்டி ஆனவர் வந்து சிங்காசனத்தின் மேல உட்கார்ந்திருந்தவருடைய சிங்காசனத்தின் மேல உட்கார்ந்து இருக்கிறது யார்? பிதா மட்டும்தான் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அவர் வந்து உயிர் தெழுந்த உடனே அங்க மேல போயிட்டார். எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனுக்கு போயாச்சு. அவர் போன பிறகு அங்க மோட்சத்துல அந்த தரிசனத்தை யோவான் பார்க்கிறாருன்னா பாருங்க, அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிறாரு.
சிங்காசனத்துல 4 ஜீவன்களையும் யோவான் பார்க்கிறாரு. முப்பர்களும் மத்தியில இருக்க கண்டேன். அந்த அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டி. சோ அப்படி இருக்கிறதுக்குள்ள 7ஆம் வசனம், அந்த ஆட்டுக்குட்டி ஆனவர் வந்து சிங்காசனத்தின் மேல உட்கார்ந்திருந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புத்தகத்தை, அதாவது அவரோட ரைட் ஹேண்ட்ல ஒரு புத்தகம் இருக்குங்க பிதா கிட்ட. அந்த புத்தகத்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். NJPH பிள்ளைகள் எல்லாருமே கவனமாக கேட்கணும். ஜீவ புக்கு பிதா கிட்ட இருக்கிறது. அவரோட வலது கரத்திலிருந்து அந்த புத்தகத்தை வாங்கினார். 8-9 வசனத்தின்படி அந்த பரலோகமே அவருக்கு வணக்கம் பண்ணினார்கள். ஏன்னா மொத்த அதிகாரமும் இயேசு கொடுக்கப்பட்டாச்சு. உயிர் தெழுந்து மகிமையில ஏறெடுத்து கொள்ளப்பட்ட இயேசுக்கு அந்த அதிகாரம் முழுவதையும் பிதா கொடுத்துட்டாரு. வெளிப்பட்டின விசேஷம் ரெவல்யூஷன் 13:8 படி உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத ஒரு பாவமும் செய்யாதவர் ஜீவ புக்ல, அந்த நியாய தீர்ப்பு புக்ல, ஜட்ஜ்மெண்ட் புக்ல அவரோட பேர் கண்டிப்பா வரவே வராது. ஜீவ புத்தகத்தில பேர் எழுதப்பட்டிராதவர்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். நம்ம எல்லாரும் அதை அவரை வணங்குவார்கள். காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. அவ்வளவுதான். பூமியில் குடிகள் யாவரும் வணங்குவார்கள். ஏன்னா அந்த புத்தகத்துல அவர் தான் எட்டர்னல் லைஃப்க்கு ஃபர்ஸ்ட் போயிருக்கிறார், நித்திய ஜீவனுக்கு. ஏன்னா அவ்வளோ ஒரு ஹோலி, அவர் பரிசுத்தமான தேவன். போய் வலது பக்கத்துல போய் அவர் கையில இருந்த புத்தகத்தை வாங்கிட்டார். எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால ஒவ்வொருத்தருடைய ரெக்கார்ட் அந்த புக்ல இருக்கு. ஒவ்வொருத்தருடைய ரெக்கார்ட் அந்த புக்ல இருக்கு. அதனால பூமியின் குடிகள் யாவரும் அவரை வணங்கணும். இதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. வெளிப்பட்டின விசேஷம் 3:5 டிஸ்பிளே போடுமா? இதுல சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னாக்கா, எவன் ஒருவன் ஜெயம் கொண்டு ஏசப்பா போல எவன் ஒருவன் ஜெயம் கொண்டு வரானோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரித்து பிதாவுக்கு முன்பதாகவும் பிதாவோட தூதர்களுக்கு முன்பதாகவும் அந்த புத்தகத்துல பேர் கிறுக்கி போடாதபடி பார்த்துக்குவார். ஆனா ஜெயிச்சு வரணும்ன்ற. இன்னைக்கு ஜெயிச்சு தானே போனாரு. 3 காரியங்களை ஜெயித்து போனார் உலகத்தின் காரியங்கள்ல. அந்த 3 காரியங்கள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை ஜெயிச்சுட்டு தான் அவர் போனதுனால இந்த அதிகாரம் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அவர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு, எவன் ஒருவன் ஜெயித்து வரானோ அவனுக்கு பிதாவுக்கு முன்பதாக தூதர்களுக்கு முன்பதாக நான் அவனோட பேர் கிறுக்கி போடாதபடி காத்து கொள்வேன். 6ஆம் வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. அந்த எழுதுனது அந்த காலத்தில் யோவான் பார்த்தார். கிருபாதார வரங்கள்னால நிரப்பி இருக்கிற ரெவரண்ட் டாக்டர் ஆகிய எனக்கும் அவர் அந்த புத்தகத்தை தான் காமிக்கிறார். ஒவ்வொரு தடவை டெலிவரன்ஸ்க்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்கள குறித்து அவர் காமிப்பாரு. அதை வைத்து தான் அவங்களோட கடந்த காலம், பிரசன்ட், நிகழ்காலம், எதிர்காலம், ஃபியூச்சர் அது தெரியப்படுத்தி எப்படி அவங்க தப்பிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துவார். அதை வைத்து தான் நான் டெலிவரன்ஸ் ஜெபம் மட்டும் தான் பண்ணுவேன். மிச்ச டெலிவரன்ஸ் பண்றது அத்தனையும் தேவ ஆவியானவர் தான். பாவத்தில் மீட்டெடுக்கும் வல்லமை அவருக்கு மட்டும்தான் இருக்கு. ஹல்லேலூயா. இந்த 2 வசனங்கள், அதாவது ரெவல்யூஷன் வெளிப்பட்டின விசேஷம் 5:6, 13:8 படி இந்த 2 வசனங்களை யோவானுக்கு அவர் எப்படி காட்சி கொடுத்தார்னாக்கா, அதே காட்சி தான், அதே காயங்களோட காட்சி அளித்தாரா. அடிக்கப்பட்டு இருக்கிற வண்ணமாக தேவ ஆட்டுக்குட்டியானவர் அவரை காண்கிறார்.
என்று அவனும் புலம்புகிறானாம். அதே காட்சியோட அதே அடிக்கப்பட்ட காயங்களோட தான் காமிக்கிறாராம். உயிர்த்தெழுந்த இயேசுவை அவரும் அதே காட்சியோட பார்க்கிறாரு. இன்று அவர் உங்கள் அருகில் நின்று கொண்டிருக்கிறாரு. நம்ம ஜெபிக்கிற நேரம் இப்போ நம்மளோட கண்களுக்கு அவர் முன்னாடி நிற்பாரு. நம்மளுடைய கண்களை அவர் திறப்பாரு. இது புனிதமான நாள், உயிர்த்தெழுதலின் பண்டிகை நாள். என் காயங்களை பார், உன் சந்தேகங்களை விட்டுவிடு, நான் உதவி செய்ய மாட்டேனா என்று எண்ணாதே இரு, நிச்சயமாக நான் உனக்கு உதவி செய்வேன் என்று ஒவ்வொருத்தரோட பக்கத்துல நின்று அவர் சொல்றார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சிலுவையில அந்த காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த காயங்கள்ல தான் அவர் உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறார். அதே காயங்கள்ல வைத்து கொண்டுதான் ஒவ்வொருத்தரோட பக்கத்துல அவர் நின்று கொண்டிருக்கிறார். தோமாவுக்கு அப்படிதான் அவருக்கு காட்சி கொடுத்ததுனால அவர் அப்படியாக அழுதான். என் ஆண்டவரே, என் தேவனே, தெரியாமல் நான் பட்டு விட்டேன்னு சொல்லிட்டு அழுது இருக்கிறாரு. இந்த காயங்கள் அன்பினால் வந்த காயங்கள் என்றது அவர் உணர ஆரம்பித்தார். தோமா, இந்த காயங்கள் அன்பின் நிமித்தம் அவர் நமக்காக பலியானார். ஒவ்வொருத்தருக்காகவும் பலியானார். அன்பின் நிமித்தம் தான் அந்த காயங்கள். அன்பின் நிமித்தம் அவர் தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். அன்பின் நிமித்தம் அந்த காயங்கள் வெறும் அன்பின் நிமித்தம் மாத்திரமே ஏற்றுக்கொள்ளவில்லையா, அந்த காயங்கள் வெட்கத்துக்குரிய காயங்களாகவும் அவர் ஏற்றுக்கொண்டார்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. These wounds are wounds of shame. அன்பினால வந்த காயங்களும் தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். வெட்கத்துக்குரிய காயங்களும் தன் சரீரத்தில் அவர் அந்த நாள்ல அந்த தருணத்தில் ஏற்றுக்கொண்டுதான் உங்க பக்கத்துல நின்று கொண்டிருக்கிறார். இந்த காயங்கள் வெட்கத்துக்குரிய காயங்கள், பாவத்துக்கு எதிர்த்து நின்றதினால அவருக்கு வந்த காயங்கள். அவர் பாவத்துக்கு எதிர்த்து தான் நின்றார், அதனால வந்த காயங்கள் அப்படியே தான் அந்த சரீரத்துல இருக்கு. ஹெப்ரேயர்கள் நிறுவனம் ஹெப்ரூஸ் 12:4 படி, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே அப்படி கேட்கிறார். பாவம் தெரிஞ்சிட்ட பிறகு அதை நம்ம பண்ணவே கூடாது. அதுல இருந்து எப்படி வெளியில வரணும்ன்றத நம்ம யோசிக்கிட்டோம். அதுல இருந்து மேற்கொள்ளும் வல்லமே எங்களுக்கு தாங்க ஆண்டவரே நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்கணும். ஏன்னா அந்த காயங்கள் வெட்கத்துக்குரிய காயங்களும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்ம அந்த அளவுக்கு பாவிகளாக இருக்கிறோம். வெட்கத்துக்குரிய காயங்களை அவருக்கு நம்ம கொடுத்து இருக்கிறோம். பாருங்க, அன்பின் நிமித்தம் வர காயங்கள் வேற, வெட்கத்துக்குரிய காயங்கள் வேற. அந்த டிஃபரன்ஷியேட் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளால உணர முடியும் எப்படிப்பட்ட காயங்கள் அவரோட சரீரத்துல இருக்குன்னு. ஏன்னா அந்த காயங்களோட தான் அவர் சுத்தி அடக்கம் பண்ணப்பட்டு மகிமையில உயிர்த்தெழுந்த பிறக்கும் அதே காயங்கள் வைத்து தான் இந்த நாளும் நிற்கிறார். உயிர்த்தெழுந்த பிறக்கும் அந்த காயங்கள் மாறவே இல்லை. பாவத்துக்கு விரோதமாக போராடுவதினாலே வந்த காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவை என்பதே ஒரு அடையாளம் சின்னம், ஒரு அவமான சின்னம். சிலுவைனாலே அது ஒரு அவமான சின்னம் என்று தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துகிறார். சிலுவையில் தொங்கும் ஒவ்வொரு மனிதனை பார்த்து போகிற வருகிறவர்கள் எல்லாருமே அவர்களை பார்த்து கேலியாக பேசுவார்கள். அவன் செய்த குற்றங்களின் நிமித்தம் அவனை தூஷணம் பண்ணுவார்கள். ஓகே, இவன் இந்த குற்றத்தை செய்துதான் சிலுவையில் அறியப்பட்டிருக்கிறான்னு சொல்லிட்டு கேலி கிண்டல் பேசுவாங்களாம். அந்த இடத்துல சிலுவை நாதன் கல்வாரி சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறக்குள்ளோ இயேசு கிறிஸ்து வெட்கத்துக்குரிய அந்த காயங்களும் தன் சரீரத்துல ஏற்றுக்கொண்டார். நமக்கே தெரியாம அந்த டெம்டேஷன் எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ அடிமைத்தனங்கள், திருட்டுத்தனம் பண்றோம், தெஃப்ட் பண்றோம், பொய் பேசுறோம், லஸ்ட்ல இச்சையில விழுதுடுறோம், முக்கியமா 10 கட்டளைகளை நம்ம மீறிடுறோம்.
எல்லா அடிமைத்தனத்துல நம்ம வந்து ஈடுபட்டுடுறோம். அப்படிப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் வெட்கத்துக்குரிய காயங்கள்னு சொல்லி தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். வெட்கத்துக்குரிய காயங்களும் அவர் வந்து தன்னோட சரீரத்துல ஏற்றுக்கொண்டாரா. காரணம், மற்றவர்களுக்கு பாவத்துக்கு படாததுனால, மற்றவர்களுடைய பாவத்துக்கு உட்படாததுனால, அவரோடு ஒத்து போகாததுனால அந்த காயங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரா. பாவத்துக்கு கண்டிப்பா அவர் ஒத்து போகவே மாட்டாரு. அதேதான் எனக்கு வந்து அவர் டீச் பண்ணிட்டு இருக்கிறதுனால, ரெவரண்ட் டாக்டரும் எப்போ எந்த காரணத்துக்கும் பாவத்துக்கு ஒத்துழைக்கவே மாட்டேன். எல்லாருக்குமே தெரியும், இயேசு இருந்தா மட்டும்தான் நான் இருப்பேன் அங்க கூட. ஹல்லேலூயா. இயேசு இல்லைன்னா அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், இருக்க விட மாட்டார். கிட்ட ஒரு இங்க 2022 ஊழியத்தை வந்து வெளியரங்கமா ஜனங்களுக்கு ஆரம்பிக்கிறக்குள்ளோ பாஸ்டர் ரூத் அண்ட் பாஸ்டர் வின்சன் இவங்க தான் வந்தாங்க. அவ்வளோ வல்லமையா அநேகருக்கு கிட்டத்தட்ட 300-400 பேருக்கு விடுதலை கொடுக்கறாரு, வல்லமையா பயன்படுத்துறாரு. அதுல ஒரு கூட்டம், நிறைய பாஸ்டர்மார்கள் எதிர்ப்பு தெரியப்படுத்துறாங்க. ஒரே ஒரு பாஸ்டர் என்ன பண்றாரு, மொத்த நெட்வொர்க் மலேசியால உள்ள ஆண் பாஸ்டர்கள் அத்தனை பேருக்கும் இவங்க ஊர்ல இருந்து வந்து இருக்கிறாங்க, இவங்களை வந்து ஊழியம் செய்ய விடக்கூடாது நம்போ அப்படின்ற ஒரு எதிர்ப்பு வரக்குள்ளோ ஆண்டவர் தெரியப்படுத்தினாரு, நீ தனியாக ஊழியம் செய், நான் உன் கூட இருக்கிறேன்னு தெரியப்படுத்தினாரு. அந்த நாள் வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட 4.5 வருஷம் ஆச்சு, அந்த முகத்தை எனக்கு ஆண்டவர் காமிக்கவே இல்லை. அவரு இங்கே பக்கத்துல ரொம்ப தூரம் எல்லாம் ஃபிளைட் கப்பல் பிடிச்செல்லாம் போக வேண்டியது இல்லை. 1 மணி தூரம் தான், 1 மணி நேரம் தான் தூரம். அப்படி இருக்கிறக்குள்ளோ அந்த முகத்தை ஆண்டவர் காமிக்கவே இல்லை. ஏன்னா பொறுப்பு அவர் எடுத்துக்கினாரு, நான் பார்த்துக்கிறேன் தெரியப்படுத்துறக்குள்ளோ அந்த சாப்டரே என் லைஃப்ல க்ளோஸ் பண்ணிட்டாரு. அதே மாதிரி தான் போன வருஷம் அக்டோபர் மாசத்துல ஒரு கூட்டம் எதிர்ப்பாக வரக்குள்ளோ கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு, அந்த முகங்களை ஆண்டவர் எனக்கு காமிக்கவே இல்லை, சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டார். ஏன்னாக்கா அவர் பொறுப்பெடுத்த பிறகு அவர் தான் சொல்றாரு, நீ நடத்து, நான் பார்க்கிறேன், நான் கூடவே இருக்கிறேன். அவர் சொன்ன மாதிரியே இந்த வருஷம் பொறுந்து 3வது மாசம் ஆரம்பித்த மிடில்லையே இடத்த கொடுக்கிறேன்னாரு, கொடுத்துட்டாரு. வெற்றிகரமாக நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறாரு. சோ இப்படிப்பட்ட ஒரு ஊழியம் தான் NJPHோட ஊழியம். பாவம் தெரிஞ்ச பிறகு நம்ம அது செய்யக்கூடாதுன்னு தான் அன்போட தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. சில விஷயங்கள் தப்பாக அவருக்கு தோன்றதுனால, அதே எனக்கு வந்து காமிச்சதுனால தான் என்னை பிரிச்சு எடுத்தாரு. முதல் தடவை பிரிச்சு எடுக்கிறதுக்குள்ள ஒரு கூட்டத்தை ஜனத்துக்கு விட்னஸோட காமிச்சாரு. 2வது முறை பிரிச்சு எடுத்தக்குள்ள எனக்கு கொடுத்த தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு வித் விட்னஸ் ஆதாரபூர்வமாக காமிச்சு நிரூபிச்சு தான் வெளியில கொண்டு வர்றாரு. ஹல்லேலூயா. அப்ப பாவத்துக்கு அவர் ஒரு நாளும் உடந்தியா போனதே கிடையாது. வெட்கத்துக்குரிய அந்த காயங்களும் அவரே சுமந்திருக்கிறாரு. என்ன பிரகாசமாக வைத்து அந்த வெட்கத்துக்குரிய காயங்களை அவர் இந்த நாள்ல சுமந்து கொண்டிருக்கிறாரு. இன்னும் அந்த காயத்தோட தான் மகிமையில வந்து நிற்கிறாருங்க பக்கத்துல. ஹல்லேலூயா. கட்டளைகள் மீறினாக்கா எப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாளும் நான் பாவத்துக்கு ஒத்துழைக்க மாட்டேன்னு என்னோட எல்லா பிள்ளைகளுக்கும் நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. நிறைய ஸ்திரீகள் கனடா தேசத்துல இருக்கிறாங்க, இந்தியா தேசத்துல, மலேசியா தேசத்துல, ஸ்ரீலங்கால, கத்தார்ல நிறைய பெண்கள், தாய்மார்கள், கிராண்ட் பேரண்ட்ஸ் சில சாபக்கட்டுகள்ல பாவக்கட்டுகள்ல பாதிப்பு வந்ததுனால நிறைய டெத்ஸ் அவங்க குடும்பத்துல வந்துட்டு இருக்கு. சாபம், பிள்ளைகள் இறந்து போயிடுறாங்க, ஊனமற்ற குழந்தைங்க இருக்கிறாங்க, நோய் தீராத நோய்
நல்லா பாதிக்கப்பட்டு எப்படியாச்சும் எங்களுக்கு விடுதலை தாங்க பாஸ்டர், அவங்களுக்கு ஜெபம் பண்ணி ஏசப்பாக்கிட்ட மன்றாடி ஜெபம் பண்ணி விடுதலை தாங்க பாஸ்டர், நீங்க சொன்னது அத்தனையும் சரி. ஏன்னா அந்த புக்கில் அவர் எனக்கு காமிக்கிறார், இதுதான் நடந்திருக்குது, இந்த தீர்ப்பு தான் போயிட்டு இருக்குது. அதனால்தான் யோவானுக்கு அந்த விஷயத்தை தெரியப்படுத்துறாரு. 6ஆம் வசனம் வெளிப்பட்ட விசேஷம் ரெவல்யூஷன் 3:6 இல்லையாமா, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதுன்றது அது எழுதியிருக்கிறதும் எனக்கு காமிக்கிறாரு. 1000 டைமென்ஷன்கள் இருக்கு ஒவ்வொரு வார்த்தையிலையும். யார் யாரை எப்படி வழி நடத்தணும்னு அவர் முடிவு பண்றாரோ அதன்படிதான் நடத்துவாரு. எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்த மாட்டாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்புகள் இருக்கு. அந்த அழைப்புகளை நம்ம புரிந்து கொண்டு அதுக்கு ஒத்துழைத்து நடக்கிறது தான் புனிதமான ஊழியம். இல்லைனாக்கா சச்சரவுகள், சண்டைகள், அசமாதானங்கள் ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இப்போ சொன்ன சில கண்ட்ரீஸ்ல நிறைய ஸ்திரீமார்கள், சகோதரிமார்கள் மனவிட்டு என்கிட்ட பேசுவாங்க. லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் சரி, இங்க வந்திருக்கிற பிள்ளைகளுக்கும் சரி, யூடியூப்ல பார்க்க போற பிள்ளைகளுக்கும் சரி, பொதுவாக நான் தெரியப்படுறது என்னன்னா, உங்கள் அருகில் காயம் நிறைந்த உடலில, உயிர்த்தெழுந்த உடலில அவர் காத்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறாரு. எப்படிப்பட்ட காயங்களோடு நீங்க வந்திருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். எப்படிப்பட்ட அநியாயங்கள் உங்களோட வாழ்க்கையில வந்திருக்கும். பல்வேறு விதமான பாடுகளோடு நீங்க இங்க வந்திருக்கலாம் அல்லது பார்த்து கொண்டிருக்கலாம். இயேசு உங்கள் அருகில் காயம் நிறைந்தவராக காத்து கொண்டிருக்கிறார். அன்பின் நிமித்தம் அந்த காயங்கள், வெட்கத்தில் கூறிய அந்த காயங்களை அவர் தன் சரீரத்துல வைத்து கொண்டு இருக்கிறார். உங்கள் கண்ணீரை அவரால் மட்டும்தான் தொடிக்க முடியும். உங்களுக்கு உதவி செய்ய, இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்க அவரால் மட்டும்தான் முடியும். அது எப்படிப்பட்ட பிரச்சனைகள், எப்படிப்பட்ட சிக்கலா இருந்தாலும் அவரால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும். உங்களோட கூட புலம்பி அழுகிற ஒரு நேசர் உண்டு. என்னுடைய காயங்களை பாருன்னு சொல்லி உங்களுக்கு காண்பிப்பார். அவர் அருகில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயத்தில் உள்ள காயங்கள் அவருக்கு தெரியும். எப்படிப்பட்ட காயங்கள் உங்களோட இருதயத்துல இந்த நாள், இந்த தருணத்துல இருக்குதுன்னு அவரால் பார்க்க முடியும். ஏன்னா அவர் மகிமையில இருக்கிறார். இப்போ அவர் மனதுருகி உங்களுக்காக அவர் கண்ணீர் விட்டு அழுவார், உங்களுக்கு உதவி செய்வார். இந்த காயங்களே பார், இது உனக்காகவே இந்த காயங்கள் என்னோட சரீரத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த நாள்ல நீ மனத்திருந்தலாகு, ரிப்பெண்ட் ஆகு. இது விசேஷமான நாள். உயிர் தெழுந்த நாளில் நம்ம ரிப்பெண்ட் ஆனா, மனத்திருந்தல் ஆனா, இந்த நாள்ல ரொம்பவே ஹோலி ஆயிடுவோம். ஏன்னா மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டவர் வேற எங்குமே இல்லைங்க, நம்மக்குள்ளவே இந்த இருதயத்துல தங்குறார். ஹல்லேலூயா. மகிமையின் ரூபத்துல நமக்குள்ள தங்குறவரே கிறிஸ்து. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்து உடலில் அவர் காயங்களை வைத்திருக்கிறதை அன்று தோமாவுக்கும் யோவானுக்கும் காமிச்சது போல ரெவரண்ட் டாக்டருக்கும் அதே காட்சியோட தான் அவர் தரிசனமானாரு. செப்டம்பர் 17 2019 என் காயங்களை பார், நான் தான் இயேசு கிறிஸ்து. அந்த காயங்களை கண்ணார நான் பார்த்தேன். அந்த காயங்களோடு அவரால் எல்லா கூடும், எல்லா பிசாசுகளையும் அவரால் மட்டும்தான் துரத்த முடியும். ஒவ்வொரு பிசாசுகளையும் அவரால் மட்டும்தான் துரத்த முடியும். ஒவ்வொரு அடிமைத்தனத்திலிருந்து அவரால் மட்டும்தான் விடுவிக்க முடியும். எல்லாரோட மந்திர தந்திரங்களை அவரால் மட்டும்தான் ஒடிச்சு எடுக்க முடியும், விடுதலை கொடுக்க முடியும். அதற்காக தான் அந்த காயங்கள் என்றது அவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. அதே நேரத்தில் வியாதினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த தழும்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்பா ஏசப்பா, உங்க தழும்புனால நான் குணமானேன்னா குணமாயிடுவோம். அதான் நம்பிக்கை, அதான் வருது. யாரெல்லாம் வியாதியஸ்தர்
அந்த காயத்துல வைங்க, அந்த வியாதியில பட்டிருக்கிற அந்த இடத்துல கையை வைத்து ஏசப்பா உங்க தழும்பினால் நான் குணமானேனாக்கா உடனே குணமாயிடுவீங்க. விசுவாசத்தோட நம்பிக்கையோட நம்ம கேட்கிறவங்கள நிச்சயமா அவர் செய்வாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. ஏன்னா ஒவ்வொருத்தரோட பக்கத்துல அருகே நின்று கொண்டிருக்கிறாரு, மகிமையில நின்று கொண்டிருக்கிறாரு, அதே காயங்களோட நின்று கொண்டிருக்கிறார். ஹெப்ரூஸ் 10:10 ஹெப்ரேயர் நிறுவனம் 10:10 இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தர பலியிடப்பட்டதுனாலே அந்த சித்தத்தின்படியே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. இதற்கு தான் தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். 1 யோவான் 1:7 படி அவர் மரிக்கிறாரு, மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுதல் ஆகிறாரு. ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் நோட் பண்ணிக்கங்க. கொலோசியன்ஸ் 2:2-3 இந்த காணக்கூடாத இறைவனுக்கோ மாம்சத்துல இறங்கிய கிறிஸ்துக்குள்ள ஒரு தொடர்பு இருக்கா? ஒரு தொடர்பு இருக்கு. காணக்கூடாத இறைவனுக்கும் மாம்சத்துல வெளிப்பட்ட கிறிஸ்துவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இதுதான் அந்த ரகசியம் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. ஏன்னா பிதா தான் மனு உருவம் கொண்டு பூமிக்கு இறங்கி வராரு. அவருக்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது, ஒரு மாம்சம் தேவைப்பட்டது. ஹெப்ரூஸ் 10:5 படி தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. ஹெப்ரேயர்கள் நிறுவனம் 10:5 ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்த பண்ணினீர். பிதா இயேசு கிறிஸ்துவின் ரூபத்தில் வருவதற்கு இறங்குவதற்கு முன்னாடியே எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்த பண்ணி அந்த சரீரத்துல நான் இறங்குவேன். மாம்சத்துல வெளிப்பட்டார். அப்படி இறங்கிதான் மாம்சத்துல வெளிப்பட்டார். அந்த தேவகுமாரனாகிய இயேசுக்கு எதுக்கு இந்த சரீரம்? ஏன் இந்த சரீரம்? எதுக்காக அந்த சரீரம்னாக்கா 1 பேதுரு 1 பீட்டர் 2:24 நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். பாவங்களும் சாபங்கள் மட்டும் இல்லை, நோய்களும் அவர் மூலமா அந்த தழும்புகள் மூலமா குணமாகறதுக்காகத்தான் அந்த சரீரம் அவருக்கு தேவைப்பட்டது. அதனால தம்முடைய சரீரத்துல நமது பாவங்களை சுமந்தாரு. சரீரத்துல உலக மக்கள் செய்யும் பாவங்களையும் சுமக்க ஒரு சரீரம் வேண்டும் என்று அதற்காகவே ஒரு சரீரத்தை பரலோகத்திலிருந்து உண்டாக்கி கொண்டு வராரு. பாருங்க, பரலோகத்திலிருந்து உண்டாக்கி எடுத்துக்கொண்டு மரியாளின் கர்ப்பத்திற்குள்ள நுழைந்து நம்ம வாசிச்சிருக்கிறோம் இல்லையா? லூக்கா 1:35 பசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும், உன்னதமானவரின் பலன் உன்மேல் நிழலிடும், அப்பொழுது உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது. பரலோகத்திலிருந்து கொண்டு வராரு பாருங்க அந்த சரீரத்தை, அந்த பலத்தை கொண்டு மரியாளின் கர்ப்பத்தில் நுழைந்து அந்த உடலில் பிறந்து உலகில் பிறக்கிறார். அதுக்கப்புறம் உலாவினார். அவர் அந்த சரீரத்தில் பாடுபட்டார், நோய்களை சுமந்தார், துக்கம் சுமந்தார், நமது சாபங்களை அந்த சரீரத்துல ஏற்றுக்கொண்டார். இதுதான் அந்த சரீரம் அவருக்கு தேவைப்பட்டது. ஹல்லேலூயா. ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 15:3-4 நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்பு கொடுத்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின் படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின் படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அவர் மாம்சத்துல வெளிப்பட்டது மட்டுமல்ல, மாம்சத்துல மரணத்தையும் ருசி பார்த்தார். பரிதாபமாய் துடித்து சிலுவையில மரித்தார். மரித்து 3ஆம் நாள் இந்த நாள்ல உயிர் தெழுந்தார். அவர்தான் கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர்தான் நம்மளோட மத்தியில இந்த நாள்ல உலாவி கொண்டிருக்கிறார். you can feel it, உலாவி கொண்டிருக்கிறார். 2 கொரிந்தியர் 6:16 தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ள வாசம் பண்ணி
அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. நம்ம தான் அந்த ஆலயம், நமக்குள்ளதான் தங்கிட்டு இருக்கிறார். இந்த ஆத்மாக்குள்ள, அதுவும் 3/4 ounce ஆத்மாக்குள்ள தங்கி இருக்கிறார், மகிமையில் தங்கி இருக்கிறார். அப்ப இந்த இருதயம் எவ்வளவு சுத்தமா இருக்கணும் இல்லையா? இயேசு இங்க இருக்கணும்னாக்கா சுத்தமா இருக்கணும். இருதயம் சுத்தமா இருந்தா அவங்க பாக்கியவான்கள், தேவனை தரிசிக்க முடியும் சொல்லி இருக்கிறாரா? மத்தேயு 5:8 இருதயம் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிக்க முடியும். அப்ப அந்த இருதயத்துல அவரை நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா பரிசுத்தமான தேவன் குடியிருக்கிற ஒரு கோயில் இதுதான். சரீரம் தான் ஆலயம். இந்த கோயில்ல தான் அவர் தங்குறாரு. ஹல்லேலூயா. அதான் அவர் சொல்றாரு, ஆலயத்துக்கு நான் இல்ல, விக்கிரகங்களும் இல்ல, உன்னோட சரீரம் தான் என்னோட ஆலயம், இங்கதான் நான் வந்து தங்குவேன்றாரு. ஹல்லேலூயா. இதுதான் அந்த ரகசியம். அன்று தோமாக்கு யோவானுக்கு காட்சி கொடுத்த அதே தேவன் இன்னைக்கு எல்லாருக்குமே இன்க்ளூடிங் மீ காட்சி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதே நேரத்துல வந்து கொலோசியன் 1:27 படி, கொலோசியன்ஸ் 1:27 படி புறஜாதிக்குள்ள விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஒவ்வொருத்தருக்குள்ள இன்னைக்கு மகிமை நம்பிக்கையாக அவர் குடியிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ள இருப்பதுதான் அந்த ரகசியம். அப்ப நம்ம இருதயத்தை தொட்டு பாருங்க, இருக்கிறாரா? கண்டிப்பா இருப்பார். பவர் அந்த பவர், யூ கேன் ஃபீல் தி பவர். 2 கொரிந்தியர் 13 5-6 நீங்கள் தொடுங்க, இங்க தொடுங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள், நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவென்று என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். கண்ண முடின்னு நம்ம நம்பலாம். இந்த இடத்துல இயேசு இருக்கிறார். இடத்துல இயேசு பரிச்சு பார்க்கவே வேண்டாம். இருக்கிறாரா இல்லையா சந்தேகமே வேண்டாம். அவர் வந்தாச்சு, இருதயத்துல இருக்கிறார். எதுக்கு பரீட்சை பார்க்கணும்? ஏன்னா நாங்க பரீட்சையே பார்க்கல, அவர் இங்க இருக்கிறார், ஆல்ரெடி இருக்கிறார். இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ அத்தனை பேரும் பாக்கியவான்கள், பாக்கியவதி. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மளோட இருதயம் பழைய அழுக்கெல்லாம் இருக்கு இருதயத்துல இல்லையா? அதெல்லாம் நம்ம வந்து விளக்கணும்னு தேவ ஆவியானவர் விளக்கிட்டு நீக்கணும்னு தெரியப்படுத்துறார். ஒருவேளை அப்படி இருந்தா அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வழி வைத்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். நம்மளோட இருதயத்துல எப்படிப்பட்ட விஷயங்கள் இப்ப வரைக்கும் இருக்குனாக்கா, ஏன்னா அவர் முழுசா வந்து அவர் தங்கணும் இந்த இடத்துல. எப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குனாக்கா, எரேமியா 17:9 படி எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? சோ அந்த தேவாதி தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுவது ரொம்ப பெரிய விஷயம். மனிதனுடைய இருதயத்துல வந்து வாசம் செய்வதுதான் பெரிய ரகசியம். அவர் இங்க தங்குறாருன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். நம்ம இந்த நாள்ல எல்லாம் ஒப்பு கொடுத்து கிளியர் பண்ணிடலாம். அதை கேரி ஃபார்வர்டாக எடுத்துட்டு போக வேண்டாம். பிசாசுக்கு நம்ம இருதயத்துல இடமே கிடையாது. எபேசியன்ஸ் 4:27 படி ஒரு நொடியும் பிசாசுக்கு இடமே கொடுக்காதீங்க. பிசாசுக்கு வந்து இடம் நம்ம கொடுத்துட்டா நம்ம எல்லா காரியங்கள் நல்லா பண்ணியும் ஒரு சின்ன காரியங்கள் நம்ம தவறுனா, ஒன் ஆக்ட் ஆஃப் சின் நம்மளோட லைஃபை டிஸ்ட்ராய் ஆக்கிடும். சமாதானம் சுத்தமா இழந்தே போயிடுவோம். சோ அதனால பிசாசுக்கு நம்ம வந்து இடமே கொடுக்க கூடாது. அந்த தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிற இந்த ஸ்தலத்தை, இந்த இருதயத்தை நம்ம சுத்தமாக்கி கொடுப்போம். ஏன்னா அதுதான் பெரிய ரகசியம்.
ஏன்னா அவர் வந்து வாசம் செய்யறது இடம் இது, ஆலயம் இது. ஆலயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா. 1 தீமோத்தி 3:16 படி அன்றியும் தேவ பக்தி கூறிய ரகசியமானது. 1 தீமோத்தி 3:16 அன்றியும் தேவ பக்தி கூறிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. அவரை தொட்டு பார்க்க முடியுமா? அப்படிப்பட்டவரை தொட்டு பார்க்க முடியுமா? நீங்க பேசலன்னா எப்படி நான் வந்து சொல்ல முடியும்? ஏன்னா என்ன பிராக்டிக்கலா ஒரு தொட்டு பார்த்துட்டே இருப்பேன், தொட்டு பார்ப்பேன். நம்மளால பார்க்க முடியும்னு சொல்றாரு தேவாவியான. ஒவ்வொருத்தரால பார்க்க முடியும். ஸ்பெஷல் ஆர்டினரி எல்லாம் கிடையாது, எல்லாருமே ஸ்பெஷல். அவருக்கு அவரோட வெளியேறப்பட்ட ரத்தத்துல நம்ம எல்லாருமே விலைக்கு வாங்கி இருக்கிறார். தோமா யோவான் மட்டும் கிடையாதுங்க, நம்ம எல்லாருக்குமே அவர் precious. அவருக்கு நம்ம precious. ஹல்லேலூயா. இயேசுவோட உலாவினவர்கள் சொன்னார்கள், அந்த தேவனை நாங்க தொட்டு பார்த்தோம். 1 யோவான் 1 John 1:1 நாங்க அவரை தொட்டு பார்த்தோம் அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறாங்க. நோட் பண்ணிக்கங்க இதெல்லாம். 2 பீட்டர் 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 14 18 வசனம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்கள் அல்ல. இப்ப நான் வந்து ஏதோ ஒரு மாயையான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற ஆவியானவர் பேசினாருன்னு சொன்னா சிலருக்கு வந்து அதுல நக்கல் வர நம்புறதும் இல்லை. அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம கோத்ரூ பண்ணி இருக்கோம். ஆவியானவர் சொன்னா அவர் சொன்னதுதான், அதை தான் நாங்க வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா 2026 வருஷத்தோட ப்ராப்பர்சி மொத்தமும் எல்லாமே ஆல்மோஸ்ட் நிறைவேறி வந்திருக்கு. அது ஆவியானவர் சொல்லதான் நான் வந்து 20 days பிஃபோரே ப்ராப்பர்சி போட்டாச்சு. டிசம்பர் மாசம் ஃபர்ஸ்ட் வீக் நாங்க டென்மார்க்கு போறோம். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஊழியத்துக்கு வந்து எனக்கு அழைப்பு வருது. அந்த இடத்துல ஈவினிங் ஊழியம். ஸோ மத்தியான நேரத்தில் நாங்கள் ஒரு பெரிய பாஸ்டர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி, தலைமை போதர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி, நானும் எங்கள் ஹஸ்பண்ட் நான் பேச அவர் ரெக்கார்டிங் பண்ணுறாரு. 20 நாளுக்கு முன்னாடியே அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டோம். எண்ணி 2வது நாள் வருஷம் போகிறது 2வது நாளே சொன்ன மாதிரியே ஒரு பிரசிடென்ட்டை அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி கூட்டு போறாங்க. அப்பத்திலிருந்து யுத்தம் ஆரம்பிச்சது. அது ஆரம்பிச்சது இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. அவ்வளோ துல்லியமா அக்யூரேட்டா பேசுற தேவன். அதனால இந்த வார்த்தையை வந்து பேதுரு சொன்னது போல இந்த நாளை உங்களுக்கு நானும் சொல்றேன். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்கள் அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணாரை கண்டவர்களாகவே நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். 2026 வருஷத்து ப்ராப்பர்சில அவரோட வருகையும் சேர்த்து தான் அறிவித்திருக்கிறோம். அது பார்க்காதவங்க போய் பாருங்க. ஹல்லேலூயா. 17ஆம் வசனம். அதுல இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவர்களுக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானங்களிலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். ஸோ சத்தங்கள் வந்து யூஸ்வலாக நான் கேட்டுட்டே இருப்பேன். வானத்தில் சத்தங்கள் வருது, கூப்பிடுற சத்தம், மியூசிக் பாடுற சத்தம், பாடல் சத்தம், அதெல்லாம் தலையில ஓடிட்டே இருக்கும். பிராக்டிக்கல் அனுபவத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். பேதுரு வந்து சொல்றாரு, நாங்கள் அவருடைய மகத்துவத்தை கண்ணாரை கண்டோம். தேவன் சொல்லுகிறார், என்னை கண்டவன் ஒருவனும் உயிரோடு இருக்கவே முடியாதுன்னு சொன்ன அந்த தேவனுக்கு இயேசு வந்து பிரதி உத்தரமாக தன்னுடைய சீஷர்களுக்கு தரிசனம் கொடுத்தாரு, இன்க்ளூடிங் ரெவரண்ட் டாக்டருக்கு கொடுத்திருக்கிறாரு. நாங்கள் அவருடைய மகத்துவத்தை கண்ணாரை கண்டோம். கட்டு கதையோ தந்திரமான விஷயங்களோ நாங்க பேசலைங்க. இங்க
மகத்துவத்தை கண்ணாரை கண்டும். ஏறக்குறைய இந்த 7 வருஷம் ஊழியத்துல more than 2000 குடும்பத்தை ஆண்டவர் வந்து டெலிவரன்ஸ்க்காக ஜெபம் பண்ண வைத்தாரு. அவங்க எந்தெந்த ஏரியால இருக்கிறாங்க அவங்கவுங்க ஆவிக்குரிய சபை நியர்பைல போயிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான். ஸோ எல்லாருமே 2000 பேர் இங்க வரணும்னு சொல்லவும் இல்லை, சொல்லவும் மாட்டேன், சொல்ல விட மாட்டாரு. ஸோ மோர் தென் 500க்கு மேல டெஸ்டிமனிஸ் நம்ம சேனல்ல விடுதலை அடைஞ்சவங்க பேசியிருப்பாங்க. அவரோட மகத்துவத்தை கண்ணார கண்டவர்கள், அனுபவித்தவர்கள் பேசியிருப்பாங்க. அந்த சாட்சிகளை வந்து நம்ம சேனல்ல இருக்கு, பாருங்க. பேசணுங்க எல்லாம் சாதாரணமான ஆளுங்க கிடையாது. இந்த இடத்துல பதிவு படுத்துறேன். இன்டெலெக்சுவல்ஸ், புத்திசாலிகள், அறிவாளிகள், லாயர்ஸ், ஆஃபீஸர்ஸ், போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ், டாக்டர்ஸ், பிஸ்னஸ்மேன், லெக்சரர்ஸ், டீச்சர்ஸ், டைரக்டர்ஸ், மினிஸ்டர்ஸ், எல்லாருமே இன்டெலெக்சுவல்ஸ். இப்படிப்பட்ட நபர்களை தான் என்கிட்ட அனுப்பி விட்டு அவரோட மகிமையை காமிச்சிருக்கிறார். அதுதான் என்ஜிபிஎச்சோட ஊழியம். கண்ணார கண்டோம், அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டோம். இந்த வசனத்தை படியே நமக்கு பிராக்டிக்கலா நடந்துட்டு இருக்கு இல்லையாமா? ஹல்லேலூயா. அதனால யோவான் 4:24 அதிகாரத்தின்படி அந்த தேவன் ஆவியாக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 3:17 படி கர்த்தரே அந்த ஆவியானவர் இந்த இருதயத்தில் ஆவியின் ரூபத்தில் அவர் இருக்கிறார். ஆவியின் ரூபத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாவங்களை கழுவி பரிசுத்தமானா மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை நம்மை நிரப்ப முடியும்னு தெரியப்படுத்துறார். இருக்கிற எல்லா பாவங்களையும் இந்த நாள்ல நல்ல நாள், இது சப்மிட் பண்ணிடலாம். இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற கரைகள் கூட இந்த நாள்ல சப்மிட் பண்ணிடலாம். ஏன்னா லூக்கா 11 அதிகாரத்துல 9:10 படி கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? கேட்டாக்கா அவரோட கிஃப்ட்ஸை வந்து வரங்களே கொடுப்பாரா. பரிசுத்தம் ஆயிட்டா கண்டிப்பா அதெல்லாமே கொடுப்பேன்னு தெரியப்படுத்துறார். நமக்கு கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வாழ்க்கையில வரும் பொழுது, எவ்வளோ கஷ்டங்கள் வருதுமா, அப்படி வரும் பொழுது கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக இருப்பதுனால நம்ம சோர்ந்து போகும் பொழுது, நிறைய தடவை வந்து சகோதரிமார்கள் இங்க வந்து இருக்கிறாங்க. ஒரு 2 பேர் மென்ஷன் பண்ணிட்டா நம்ம சகோதரி ராஜலட்சுமியும் எலிசபெத் சிஸ்டர் ஜெபம் பண்றதுக்குள்ள சம்டைம்ஸ் சோர்ந்து போயிடுவாங்க. அதே அபிஷேகம், அதே ஜெப ஆவியை நிரப்பி இருக்கிற அந்த தேவன் தெரியப்படுத்துறாரு, மகிமையை நம்பிக்கையாக உங்களுக்குள்ள அவர் இருக்கிறாரு. நீங்க சோர்ந்து போகும் பொழுது மறு வினாடி, நெக்ஸ்ட் ரொம்ப நாளெல்லாம் அவர்ஸ் எல்லாம் கிடையாது, மறு வினாடி நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கிடுவாரு. அவர் உங்களை நிரப்புவாரு. உங்களையே அறியாத சமாதானத்தை, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை கொடுத்துடுவாராம். ஹல்லேலூயா. அதனால சோர்ந்தே போகாதீங்க. மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ள அவர் இருக்கிறார். அவர் தான் இன்னைக்கு நீங்க சுமந்து கொண்டு போக போறீங்க. ஹல்லேலூயா. சோ உலக தரம் கூடாத சமாதானம் இந்த இருதயத்துல உங்களுக்கு நிரப்பிடுவாரு. அவளையே பட வேண்டாம் தெரியப்படுத்துறாரு. ஏசாயா 41:10 படி ஒரு குரல் கேட்கும், பயப்படாதே நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று. அந்த குரல் கேட்டா போதும் இல்லையா? கூடவே இருக்கிறேன். இதுதான் உயிர்த்தெழுந்த இயேசு சொல்ற கான்பிடென்டான வார்த்தை. ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு போன வாட்டி வந்து அவர் சிலுவையில் மரிக்கிற தருணம் 7 வார்த்தைகளை வந்து ஆண்டவர் எனக்கு பேச சொல்லியிருந்தாரு. இந்த நாளில அவர் உயிர்த்தெழுந்த 7 வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் பேசின 7 வார்த்தைகள். குட் ஃப்ரைடே அன்னைக்கு, புனித வெள்ளி அன்னைக்கு அவர் 3 மணிக்கு மரித்து போறாரு. அவரை வந்து துணியில சுத்தி அந்த காயங்களோடு அடக்கம் பண்றாங்க.
மறுநாள் சபத்து நாளாக இருந்ததுனால அது அந்த நாள்ல வந்து அவர் வந்து சைலன்ஸாக இருக்கிறாரு. அந்த 3 நாள் அவர் என்னென்ன பண்ணாருன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. 3 நாள் எங்க போனாரு, என்ன பண்ணாரு, எப்படி பிரிசன் போய் அந்த ப்ரீச் பண்ணாரு, பிரிசன்ல அடிமைத்தனத்துல இருக்கிற அந்த ஆவிகளை ரிலீஸ் பண்ணி வெற்றியோட சாவி எடுத்து பிசாசுல வராரு, வெற்றியாக வராரு இல்லையா? அது எல்லாருக்கும் தெரியுமோ இல்லையா தெரியல, இருந்தாலும் சொல்லிடுறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல 18-20, எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 8-9 வசனத்துல அவர் எப்படியெல்லாம் போய் மேலே கீழே ஆவிகள்கிட்ட ப்ரீச் பண்ணிட்டு முதல் போனது எட்டர்னல் லைஃப்க்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா. சோ அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பிறகு அவர் என்ன பண்றாருனாக்கா, லூக்கா 24ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம், அவர் அங்க இல்ல, ஹீஸ் ரைசன் இல்லையா, உயிர் தெழுந்துட்டாரு. சோ கிறிஸ்துவானவர் வேத வாக்கியத்தின் படி இத அந்த வசனம் நோட் பண்ணிக்கங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 3-10, நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர் தெழுந்த பின்பு கேபாவுக்கும் 12 தரிசனமானாரு. அதன் பின்பு அவர் 500 பேருக்கு தரிசனமானாரு. அதிகமாக சகோதரர்களுக்கும் ஒரே வேளையில தரிசனமானாரு. பின்பு யாக்கோபு அப்போஸ்தலருக்கும் தரிசனமானாரு. எல்லோருக்கும் பின்பு சவுலை வந்து பவுலாக மாத்துறாரு. சவுலாக மாத்துறாரு. இப்படி தரிசனமாகி முதல் அவருடைய சீஷர்கள் கிட்ட இயேசு வெளிப்பட்டார். அந்த இந்த சாயங்காலம் ஈவினிங் வந்து வெளிப்படுறாரு. பூட்டி இருந்த கதவுக்குள்ள நுழையிறாரு. ஏசப்பா உயிர் தெழுந்த நுழையிறாரு. முதல் வார்த்தை அவர் பேசின முதல் வார்த்தை மத்தேயு 28:9 வசனம், வாழ்க என்றார். ரிஜாய்ஸ். வாழ்கைக்கு அர்த்தம் வந்து ஆசீர்வாதம். ஆசீர்வாதம். இன்று தேவன் NJPH பிள்ளைகளை பார்த்தும் அதே ஆசீர்வாதம் கொடுக்கத்தான் அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கேட்கிறவன் பெற்றுக்கொள்ள முடியும், தேடுகிறவன் கண்டறிய முடியும், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம ரிசீவ் பண்ணிப்போம். ஹல்லேலூயா. சும்மா அப்படியே வந்து கிடைக்காது. கொடுத்துக்கப்பா ஆசீர்வாதம் வாங்கிட்டு முட்டை கட்டிட்டு போற. தேடணும், கேட்கணும், தட்டணும். ஆயத்தமாக இருந்து நம்ம அந்த ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணிக்கணும். ஹல்லேலூயா. 2வது வார்த்தை அவர் பேசின வார்த்தை உயிர் தெழுந்த பிறகு ஆஃப்டர் ரெசரக்ஷன் பேசின 7 வார்த்தைகள். 2வது வார்த்தை மத்தேயு 28:10 வசனம், இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், be not fear, பயப்படாதீர்கள் என்றார். இன்று அநேக காரியங்களை குறித்து நம்ம கவலைப்படுகிறோம், பயப்படுகிறோம். NJPH பிள்ளைகளை பார்த்து தேவ ஆவியானவர் நீங்க யாருமே பயப்படாதீங்க அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறார். பிசாசியோட ஆயுதம், முதல் ஆயுதம் இந்த ஃபியர், பயம்தான். ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம மாட்டியிருப்போம். அது நம்மளை பிளாக்மெயில் பண்ணுவாங்க, எதிர்ப்பாங்க, மிரட்டல் கூட பண்ணுவாங்க. மிரட்டி இருக்கிறாங்களா அவங்க? மிரட்டல் கூட பண்ணுவாங்க. நிறைய தடவை மிரட்டி இருக்கிறாங்களா? மிரட்டல் கூட பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம வந்து பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது, பயப்படக்கூடாதான். பாவத்துக்கு தான் ஓடி போவோம்னு சொன்னாரே தவிர பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணுமா. ஹல்லேலூயா. யாக்கோபு ஜேம்ஸ் 4:7 படி, இது சொன்ன வார்த்தை கிடையாது, 2வது வார்த்தை, பயப்படாததுல தான் இதெல்லாம் வரும். யாக்கோபு 4:7 நோட் பண்ணிக்கங்க. தேவனுக்கு தான் கீழ்ப்படிந்திருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் சொன்னாரு. ஸோ அதனால நம்ம பயப்படக்கூடாதுன்னு தெரியப்படுத்துறார். 3வது வார்த்தை லூக்கா 24:36 வசனம், உங்களுக்கு சமாதானம் என்றார். பீஸ் பி வித் யூ. அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். உலகம் தரக்கூடாத சமாதானம் தான் தேவனுடைய சமாதானம். அந்த சமாதானத்தை தான் கொடுக்க அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. 4வது வார்த்தை இந்த இடத்துல வந்து பீட்டருக்கு ஒரு ஸ்பெஷல் அழைப்பு கொடுக்கிறார், இன்வைட் பண்றாரு. மார்க் 16:7 நோட் பண்ணிக்கங்க. 4வது வார்த்தை அவர் சொன்னது என்னன்னாக்கா, யோவான் ஜான் 21ஆம் அதிகாரத்துல 15-18 வசனம். ஸோ பீட்டருக்கு ஸ்பெஷல் இன்விடேஷன் மார்க் 16:7 கொடுக்கிறாரு.
அது கொடுத்த பிறகு பீட்டரை பார்த்து 3 முறை நீ என்ன நேசிக்கிறாயா என்று கேட்கிறாரு. சோ அந்த மாதிரி கேட்டக்குள்ளோ இதே வார்த்தையை எஞ்சபேஜ் பிள்ளைகளையும் பார்த்து இந்த நாள்ல தேவ ஆவியானவர் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் அவர் மீது அன்பாக இருக்கிறீர்களா? இருக்கிறனாக்கா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவரில் அன்பா இருக்கிறேன் என்று சொன்ன அத்தனை பேரும் அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கணுமா? அவர் நடந்த பாதையை நம்ம நடக்கணுமா? அவரோட வழியில நம்ம நடந்து போகணும். ஃபாலோ மீன்னு சொல்லியிருக்கிறார். லெட்ஸ் ஃபாலோ ஹிம். ஹல்லேலூயா. 5வது வார்த்தை யோவான் 20ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனம். தோமஸ்க்கு இந்த மாதிரி பேசுறாரு. இயேசு தன் சீஷனை நோக்கி, நீ என்னை கண்டதினால விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். சோ நம்ம எல்லாருமே காணாதிருந்து அவரை விசுவாசிக்கிறோம் இல்லையாமா? அவரை விசுவாசிக்கிறோம். இன்று நம்மளோட வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் விசுவாசத்தோட நம்ம ஜெபிக்கணுமா? ஆண்டவர் தெரியப்படுத்துறாரு. விசுவாசத்தோட நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம் என்ற நிச்சயத்தோட ஜெபிக்கணுமா? ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார் அப்படிதான் ஜெபிக்கணுமா. மார்க் 11:24 வசனத்தின்படி விசுவாசத்தோட அதை நம்ம பெற்றுக்கொண்டோம்னு சொல்லிட்டு தான் ஜெபிக்கணுமா. நம்ம முதல் ஜெபம் பெட்டிஷன் வச்சு, ஏசப்பா அது நீங்க தந்ததுக்காக நன்றி, விசுவாசத்தோட தேங்க்ஸ் ஓட அதை ரிசீவ் பண்ணிக்கணுமா. சோ நிச்சயத்தோட ஜெபிக்கிறக்குள்ள அது பெற்றுக்கொள்ள முடியும்னு தெரியப்படுத்தினார். 6ஆம் வார்த்தை மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல 19-20. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். சோ ஒவ்வொரு எத்தனை நாள் நம்ம பிலீவர்ஸாக இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் என்ஜிபேஜ் பிள்ளைகளுக்கு ஊழியத்தின் அழைப்பு கொடுத்துட்டார். எல்லாருமே ஊழியம் ஆரம்பிச்சிடணும். உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்ம கூடவே இருக்குவார். நம்ம கூட இருக்கிறது நம்ம உணர்ந்து இருக்கிறோம். இந்த இடைப்பட்ட 6 மாசத்துல நம்ம உணர்ந்து இருக்கோம். எவ்வளோ நம்ம அதிசயங்களை பார்த்து இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம கண்ணார பார்த்து இருக்கிறோம். அன்னைக்கு சீஷர்கள் கண்ணார பார்த்து அந்த மகிமையை அவரை தொட்டு பார்த்தார, உணர்ந்தாரு. எண்ணி முடியாத அதிசயம். ஸ்டீவனுக்கு ஒரே ஆச்சரியம். கைவிட்டு போற விஷயங்கள் உடனே கிடைக்கிறக்குள்ள ஆச்சரியம். அம்மா நீங்க வேற லெவல்மா, அம்மா வேற லெவல்மா. இதுதான் அந்த வார்த்தை தவிர வேற எந்த வார்த்தையும் அவருக்கு இல்ல. அததான் சொல்ல ஆரம்பிச்சார். ஏன்னா அந்த அளவுக்கு எண்ணி முடியாத அதிசயம், நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா எல்லா பிள்ளைங்க நல்லா படிச்ச பிள்ளைங்க. ஆன்லைன்ல தான் எல்லாமே செக் பண்றாங்க. பிசிக்கலா போய் டைரக்டா பார்த்துட்டு கேட்டுட்டு நோ 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 ரிஜெக்ஷன் தான் வருது. ஆனா இல்லாததை இருக்குன்னு தெரியப்பட்டது தான் தேவன், மகிமையின் தேவன். அந்த மகிமையை கண்ணார கண்டோம். நல்லமா விட்னஸ் இருக்கிறீங்களே நீங்க எல்லாரும். அப்ப ஆமேன்னு சொல்லுங்க. ஏதோ தந்திர கட்டுக்கடையில இல்ல இல்லையா? கட்டுக்கதையில இயேசு பார்க்கல இல்லையா? அவர் மகிமையை கண்ணார கண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. சோ எல்லாருக்குமே சீஷர்கள் என்ற அழைப்பு கொடுத்ததுனால சீஷர்களுக்கு தான் முதல் கிறிஸ்தவர்கள் என்ற பேரும் வைத்தாராம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 11:26 படி சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்று பேர் முதல்ல வைக்கப்பட்டது. சோ அதனால நம்ம அவர் கொடுத்திருக்கிற அந்த ஊழியத்தை நம்ம ஆரம்பிப்போம். கடைசியாக 7வது வார்த்தை மார்க் 16:15-16 வசனம். இயேசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரதான கட்டளை எதுனாக்கா, நீங்கள் உலகம் எங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சரி. சோ அந்த வார்த்தையை தெரியப்படுத்துறாரு. 16ஆம் வசனத்தின்படி விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்னிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். எப்படி இருக்கு பாருங்க. யார் இயேசு விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு ரட்சிப்பு கிடைச்சிடுதா?
அப்போ விசுவாசிக்காதவன் வந்து கைவிடப்படுறது இல்ல, ஆக்னிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். எப்படி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. அந்த ரெண்டு வார்த்தை ரொம்பவே டிஃப்ரெண்ட். கன்னடம் நாங்க அஜகஜாந்தரம் சொல்லுவோம். வானத்துக்கு பூமிக்கோ உள்ள டிஃபரன்ஸ்ல இருக்கும். அஜகஜாந்தரம்னாக்கா வானத்துக்கு பூமிக்கு உள்ள டிஃபரன்ஸ். விசுவாசம் உள்ளவர்கள் ரட்சிக்கப்படுவார் இல்லையா? விசுவாசிக்காதவர் ஆக்னிக்குள்ளாக தீர்க்கப்படுவார் இல்லையா? சோ இப்ப நல்லா வந்து மைண்ட ப்ராடா வைத்து இந்த வார்த்தைகளை கேட்க ஆரம்பிங்க. ஏன் இப்படி சொன்னார் அந்த வார்த்தையை இல்லையா? அதுல ஒரு கான்வர்சேஷன் இருக்குதுங்க. நீங்க நோட் பண்ணிக்கங்க. மத்தேயு 15 அதிகாரத்துல 21 இருந்து 28 வசனம். இந்த கான்வர்சேஷன் மேத்யூ 15th சாப்டர்ல 21 ல இருந்து 28 ஒரு கான்வர்சேஷன் இயேசுவுக்கு ஒரு ஸ்திரீக்கும் நடக்குதுங்க. இயேசு ஒரு முறை ஒரு பெண்ணிடம் பிள்ளைகளுக்கு அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுவது இது சரியல்ல அப்படின்னு வந்து சொல்றாரு. இந்த வசனம் பலரையும் இன்று வரைக்கும் ஒரு குழப்பத்தை தான் உண்டாக்கி இருக்குது. இந்த சம்பவம் வந்து நடந்தது தீரு என்ற இடத்துல, சீதோன் என்ற ஒரு பகுதியில தான் நடக்குது இந்த சம்பவம். அந்த இடம் யூதர்களுக்கு உண்டான பகுதி கிடையாது. அந்த இடம் யூதர்களுக்கு உண்டான பகுதி அல்ல. அங்கே பெரும்பாலும் வெளிநாட்டு மக்கள் தான் வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த நேரத்துல தான் ஒரு தாய் மிகவும் வேதனையுடன் இயேசுவை அணுகினாள். இயேசு அணுகி அவளுடைய மகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்கன்னு இயேசுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஒரு தீய ஆவினால் ஆவினால் தாக்கப்பட்டு தன் மகள் துன்பப்படுகிறாள். அந்த தாய் அழுது கொண்டே, ஆண்டவரே என் மகளை தயவு செஞ்சு குணமாக்குங்கள் என்று கெஞ்சினாள். ஆனால் அந்த பெண் யூதர் அல்ல, அவள் ஒரு கானானிய பெண். அப்பொழுது இந்த யூதர்கள் வந்து, அதாவது சீஷர்கள் ஏசப்பா தெரியப்படுத்துறாங்க, இவ வெளிநாட்டுக்காரி அப்படின்னு சொல்லி காணப்படுகிறாள் என்று தெரியப்படுத்தின பிறகு இந்த டிசைபிள்ஸ் அப்படி சொல்றதுக்குள்ளும் இந்த இடத்துல ஏன் அப்படி வந்து அந்த டிசைபிள் எதற்கும் ஏன் இந்த வார்த்தையை வந்து அவர் சொன்னாருன்றதுக்கு அந்த ரகசியம் தேவ ஆவியானவர் சொன்னா மட்டும்தான் விளங்கும். அப்போ இயேசு சொன்ன வார்த்தை அந்த டிசைபிள்ஸ் எதிர்க்கவே அவங்க பார்க்கிற வார்த்தையை தெரியப்படுத்துறாரு. இயேசு சொன்ன வார்த்தை தான் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தி வைத்ததா, டிசைபிள்ஸ் அத்தனை பேருக்கும் ஆச்சரியப்படுத்தி வைத்ததா. அவர் சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. முதலில் இந்த வார்த்தை கேட்கறதுக்குள்ள கொஞ்சம் கடுமையாக தோன்றியது. இயேசு ஏன் இப்படி பேசினார் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கலாம். இதோட விளக்கத்தை தேவ ஆவியானவர் இந்த தருணத்துல எல்லாருக்குமே தெரியப்படுத்துறாரு. ஆனால் அந்த வார்த்தைக்கு பின்னால் ஒரு ஆழமான உண்மை இருந்தது. அந்த காலத்துல இயேசு முதலில் இஸ்ரவேல் ஜனங்கள் காணாமல் போன ஆடுகளுக்காக இயேசுவை பிதா அனுப்பப்பட்டிருந்தார். அதாவது கடவுளின் வாக்குத்தத்தம் முதலில் இஸ்ரவேல் மக்களுக்கே என்று அனுப்பப்பட்டிருந்தார். ஆனால் இந்த பெண் என்ன சொன்னால் தெரியுமா? அவள் கோபப்படவில்லை, அவள் திரும்பி போகவில்லை, அவள் வாதம் செய்யவில்லை. மாறாக அவள் மிகுந்த பணிவுடன் ஒரு அற்புதமான பதில் சொன்னாலாம். மெய்தான் ஆண்டவரே, ஆனாலும் நாய்களுக்கு தங்கள் எஜமான்களின் நாய்களுக்கு தங்கள் எஜமானர்களின் மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. நாய்க்குட்டிகள் வந்து தங்கள் எஜமானர்களின் மேசையிலிருந்து விழுந்த துணிக்கைகளை தின்னுமே. அப்போ இதுல வந்து எப்படி நம்ம பார்க்கணும்னா, எஜமான் வந்து இயேசு, இந்த வெளிநாட்டுக்காரி இந்த அம்மா தான், கானானிய ஸ்திரீ தான் அந்த நாய்க்குட்டி. எஜமானர்களின் மேசையில் விழுந்த அந்த துணிக்கைகளை தின்னுமே
அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறோம். அந்த பதில் இயேசுவை ஒரு நொடி அப்படியே வந்து நிறுத்தி விட்டதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். நிறுத்தி விட்டது ஏன்னா அந்த டைம்ல அவர் நின்னுட்டாரு. சுத்திலும் சீஷர்கள் இப்போ இயேசுவோட ரியாக்ஷன் என்னன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவரு செய்வாரா மாட்டாரா? ஏன்னா இவங்க வந்து கானானிய ஸ்திரீ. ஸோ அப்படி இருக்கிறக்குள்ள யூதர்களுக்கு மட்டும் தான் இவர் அனுப்பப்பட்டிருந்தார். இப்போ இவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு அப்படியே ஆவலாக அந்த சீஷர்கள் அந்த தருணத்துல பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த தருணத்துல அந்த பெண்ணின் பணிவையும் விசுவாசத்தையும் கண்டு அந்த தருணத்தை முழுவதையும் ஏசப்பா மாற்றாரு பாருங்க. மாத்தினாரா? அப்போ இயேசு அவளை பார்த்து சொன்னாரா, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, கிரேட், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. அந்த நொடியே அவளுடைய மகள் குணமாயிட்டாங்க, குணமடைந்தாள். அந்த நொடியே குணமடைந்தாள். இது ஏன் தெரியப்படுத்துறாங்கனாக்கா, இதற்கு அர்த்தம், அந்த கான்வர்சேஷனுக்கு அர்த்தம், அந்த உரையாடலுக்கு அர்த்தம் நிராகரிப்பை பற்றி அல்ல, அது விசுவாசத்தின் வல்லமையை வெளிப்படுத்துகிறதுக்காகத்தான் இந்த வார்த்தையை அவர் சொன்னாராம். இப்போ ஒரு காரியத்தை வந்து என்னை தொட்டது யார்? கடவுளுக்கு தெரியாதா யார் தொட்டதுன்னு? Who touched me? இருக்கா? கடவுளுக்கு எல்லாம் தெரியும். அந்த யூத மக்களுக்கு அவரோட வல்லமை வெளிப்படுத்தணும். அதே மாதிரி சீஷர்களுக்கு ஒரு கமாண்ட் கொடுத்துட்டார், நீங்க போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் போய் பிதா குமரன் பசுத்தாவின் பேரினால ஞானஸ்தானம் கொடுங்க சர்வத்துக்கும். ஸோ அப்படி இருக்கிறக்குள்ள இந்த ஒரு காட்சி, இந்த ஒரு விஷயம் வந்து நடந்தது. அந்த யூதர்கள் வந்து அறிந்து கொள்வதற்காக, அவரோட வல்லமை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த வார்த்தைகளை அவர் வந்து தெரியப்படுத்தினாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவர் தமது செய்தியை ஒரே ஒரு தேசத்துக்காக மட்டும் அல்ல, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு உலகம் முழுவதும் அனுப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த காட்சியை, அந்த வார்த்தைகளை பேசினார். ஹல்லேலூயா. ஒரு காலத்துல சிலருக்கென்றே சொந்தமாக தோன்றிய அந்த அப்பம் இப்பொழுது எல்லா மக்களுக்கும் கிடைக்கும்படியாக ஆசீர்வாதமாக மாத்திட்டார். அதுதான் அந்த திருவிருந்து. அந்த அப்பமும் ரத்தமும் எல்லா மக்களுக்கும் கொடுக்கணும்னு மாத்தினாரா. ஹல்லேலூயா. இதுதான் அவர் பண்ண அந்த வல்லமை, அற்புதம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உண்மையான விசுவாசம் இருந்தால் மற்றவர்களுக்கு மூடின கதவுகளையும் அவரால் திறக்க முடியும். அவருக்கு ஜாதி மதம் கிடையாது. ஒரு கூட்டத்துக்கு மட்டும்தான் சொந்தமான அந்த அப்பத்தை உலகம் முழுக்க கொடுக்கறதுக்கு அவர் விருப்பப்பட்டுட்டார். அதனால்தான் உங்களுக்கு எல்லாருக்கும் சுலபமாக ஞானஸ்தானம் கொடுத்து அதிலிருந்த அப்பத்துல பங்கு பெற வைக்கிறார். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் அவரோட வல்லமையும் வெளிப்படுத்தி தான் கூப்பிடுறார். அன்பான தேவன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நடந்த பிறகு தான் இந்த வார்த்தையை தெரியப்படுத்துறார். என்னை யார் விசுவாசிக்கிறாங்களோ ரட்சிக்கப்படுவார்கள், விசுவாசிக்காதவன் ஆக்கினைக்குள்ளாகுவான். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு உயிர்த்தெழுந்து பரலோக செல்லுவதற்கு முன்னாடி பேசின வார்த்தைகள், கடிந்து கொண்டு பேசின வார்த்தைகள், பிரதான கட்டளைகள் இதுவே. இயேசு பிறந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். ஆனாலும் சதா காலங்களிலும் இன்றும் நம்மோடைய கூட உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு பேசின இந்த 7 வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில கை கொண்டால், அதை ஆக்ஷன்ல கொண்டு வந்தால், அதன்படி நம்ம நடந்தால் அதுவே தேவனுக்கு பிரியமாக இருக்குமா, உண்மையான கிறிஸ்தவர்களோட வாழ்க்கையாக இருக்கும் என்று தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுந்தின் நாளின் பண்டிகை, இதை வந்து நிறைய பேர் ஈஸ்டர் பண்டிகைன்னு சொல்றாங்க. இன்னைக்கு கூட காலையில நிறைய ஈஸ்டர் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஈஸ்டர் பண்டிகை பேர் ஏன் வந்தது? அதாவது இந்த உயிர்த்தெழுதல் நாளுக்கு ஈஸ்டர் பண்டிகை எதுக்காக வந்தது இல்லையா? அது இது போடுமா, நிம்ரோது பத்தி. உயிர்த்தெழுந்த நாளின் பண்டிகை, இந்த நாளில் ஏன் இந்த ஈஸ்டர் பண்டிகை பேர் ஏன் வந்ததுன்னு இந்த நாளில் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்.
இஸ்தர் என்ற ஒரு அசிரியன் ராணி. இந்த குயின் வந்து குயின் ஆஃப் ஹெவன். இந்த ராணி வந்து குயின் ஆஃப் ஹெவன் சொல்வாங்க. இவங்க வந்து நிம்ரோத் என்ற ஒரு மன்னனோட மனைவி இஸ்தர். இது மித்தாலஜி, இது ஹிஸ்டரி. நிம்ரோத் என்ற ஒரு பேர் வேதத்துல பதிவிடப்பட்டிருக்கு. ஆதியாகமும் 10ஆம் அதிகாரத்துல 9, 10, 8, 9, 10. ஆதியாகமும் ஜெனசிஸ் 10ஆம் அதிகாரத்துல 8லிருந்து 10. இந்த நிம்ரோத் என்ற ஒரு மனிதன் நோவாவோட கொள்ளு பேரன், கிரேட் கிரேட் கிராண்ட்சன். ஸோ கொள்ளு பேரன். இந்த நிம்ரோத் வந்து பராக்கிரமசாலி, ஹண்டர், பலத்த வேட்டைக்காரன். கர்த்தருக்கு முன்பதாக அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமசாலியாக இருந்தார். ஒரு லேண்டுக்கு, ஒரு தேசத்துக்கு நிம்ரோத் என்ற ஒரு பேர் வந்திருக்கு. மீகா 5:6 ஹோலி பைபிள்ல இவரோட பேர் பதிவு இருக்கு. இந்த இஸ்தர் என்ற ஒரு விஷயம், அந்த குயின் ஆஃப் ஹெவன், அவங்களோட விஷயம் சுமேரியன் ஹிஸ்டரியில இருக்கு, பாபிலோன் ஹிஸ்டரியில இருக்கு. அதை டிஸ்பிளே பண்ணிடுமா? இந்த விஷயம் வந்து இல்காமிக் புக்லயும் எழுதப்பட்டிருக்கு. டாக்குமெண்டரி, மித்தாலஜி பதிவு இருக்கு. ஹோலி பைபிள்ல இந்த இஸ்டரோட பேர் பதிவிடப்படல. ஆனா அவங்களுடைய கணவர் ஆகிய நிம்ரோத், அவங்க 2 பேருக்கு பிறந்த ஒரே ஒரு மகன் தம்மூஸ். இவங்க 2 பேரோட பேர் பதிவிடப்பட்டிருக்கு. நிம்ரோத் இஸ்தருக்கு, இவங்க 2 பேருக்கு பிறந்தவர் தான் தம்மூஸ். அவருக்கு 40 வயசு. இந்த தருணத்துல நிம்ரோத் வந்து பலத்த பராக்கிரமசாலியாக இருந்ததுனால ஹண்டிங்க்கு போறாரு. அந்த இடத்துல வந்து மரணம் அடைகிறாரு. அந்த நேரத்துல வந்து தம்மூஸ்க்கு 40 வயசு. தம்மூஸோ வந்து ஒரு நாள் வந்து காட்டுக்கு வேட்டை ஆடுறதுக்காக போறாரு. இதெல்லாம் இல்காமிக் புக்ல, சுமேரியன் ஹிஸ்டரியில, பாபிலோன் ஹிஸ்டரியில, டாக்குமெண்டரியில பதிவு இருக்கு இதெல்லாம். ஸோ இவர் போறார், தம்மூஸ் போறாரு வேட்டையாடுறதுக்காக. அங்க ஒரு கொடூரமான அனிமல் அட்டாக் பண்ணி அவர் மரணம் அடைந்துடுறாரு. ஸோ இந்த இஸ்தர் என்ன பண்றாங்க, எசேக்கியேல் 8:14 படி நான் போய் மீட்டு கொண்டு வருகிறேன் என்று சொல்லி 40 நாளுக்குள்ள நான் மீட்டு கொண்டு வர வரைக்கும் நீங்க வந்து துக்கம் கொண்டாடுங்கள், தம்மூசுக்காக துக்கம் கொண்டாடுங்கள்னு ஸ்திரீகளை உட்கார வச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ அதனால தான் 40 நாள் லென்த் சீசன்ன்றது யூதர்களோட பழக்கமாக போய்விட்டது. பிஃபோர் ஜீசஸ் கிரைஸ்ட் பிறகுக்கு முன்னாடி நோவா டைம்ல கொள்ளு பேரனாகிய நிம்ரோது காலத்துல இந்த விஷயம் ஆரம்பித்தது. இஸ்தர் போறாங்க, பாதாளத்துக்குள்ள போறாங்க தன்னோட மகன் தம்மூசை கொண்டு வரதுக்காக. ஒவ்வொரு கீழே படியில பாதாளத்துல இறங்குறதுக்குள்ள ஒவ்வொரு கேட்டுகள் ஓபன் ஆகுது. 40 நாள், ஏன்னாக்கா அவருக்கு 40 வயசாக இருந்ததுனால 40 நாள் சொல்றாங்க. இவங்க போறாங்க, போன பிறகு ஆனா ரிட்டர்ன் வந்து தம்மூசை கொண்டு வரவில்லை. ஸோ அந்த துக்க நாட்கள் என்று அது ஆரம்பித்து விட்டது. அப்பத்திலிருந்து ஆரம்பித்து விட்டது, துக்க நாட்களாகவே ஆரம்பித்து விட்டது. புதிய ஏற்பாடுல ஏசப்பா சிலுவை சுமந்து வந்து கொண்டிருக்கிறாரு. லூக்கா 23:28 அதிகாரத்தின்படி, லூக்கா 23:28 அந்த அழுது கொண்டிருக்கிற அந்த ஸ்திரீகளை பார்த்து ஏசப்பா சொல்றாரு, நீங்கள் எனக்காக இனி அழ வேண்டாம், உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். நான் போனா திரும்பி வந்துடுறேன், 3வது நாள்ல வேத வாக்கியத்தின்படி நான் திரும்பி வருவேன், உங்களோட ரட்சிப்பை நாடுங்கள்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை தெரியப்படுத்துறாரு. கான்ஸ்டன்டைன் என்ற ஒரு மன்னன் 4th செஞ்சுரியில AD 335 ஃபர்ஸ்ட் எம்பரர் இவர் தான். இவர் போட்ட லா எல்லாம் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். பழக்கத்தை அவர் அந்த பழக்கத்தை மாற்றவே இல்லை. ஆஃப்டர் டெத்து தான் வந்து AD 33 தான் கேலண்டரே உருவாக்குறாரு, இயேசு பிறப்பிலிருந்து ஆரம்பிச்சு. ஸோ இந்த பண்டிகைக்கு பேரு ஈஸ்டர் பண்டிகைன்னு அவங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுவே வந்து தொடங்க ஆரம்பித்தது. இயேசுக்கும் இந்த 40 நாள் லென்த் சீசனுக்கும் தம்மூஸ்க்கும் சம்பந்தமே இல்லைன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. இந்த ஈஸ்டருக்கு இன்னொரு ஒரு பேரும் இருக்கு, கரு உருவுதலின் கடவுள்.
முட்டையில தம்முஸ் பொறுப்பான் என்று ஒரு பாரம்பரிய பழக்கத்தையும் இந்நாள் வரைக்கும் செய்து வந்து கொண்டிருக்கிறாங்க யூதர்கள், யூத மக்கள். இயேசு நமக்காக வியாகுலப்பட்டது சில மணி நேரம் தான். கெத்செமனே தோட்டத்தில் அவரு வியாகுலப்பட்டாரு. அதுக்கப்புறம் மரணம் அடைந்து 3ஆம் நாள் இந்த நாள்ல உயிர் தெழுந்துட்டார். காயப்படைந்த உடலோடு அவர் மகிமையில நின்று கொண்டிருக்கிறார், உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய உயிர் தெழுதின் பண்டிகை என்றுதான் நம்ம எல்லாரும் எஜிபிஎச் பிள்ளைகள் சொல்லணும் தெரியப்படுத்துறாரு. இஸ்தர் ஒரு பெண், இச்சையின் ஆவி, இச்சையின் தேவதை, தன்னுடைய சொந்த மகனை கல்யாணம் பண்ண வேண்டும் என்று விரும்பினால் தன்னுடைய கணவன் இறந்த பிறகு நிம்ரோதோடைய ஆத்மா தன்னுடைய மகனுக்குள்ள தம்முஸ்குள்ள போய்விட்டது என்று அவள் எண்ணினாள். அதனாலதான் பாதாள வரைக்கும் அவங்க போயிட்டு வராங்கன்றது இது இல்காமிக் புக்ல எழுதப்பட்டிருக்கு. ஆனா ரிட்டர்ன் வரல, ஃபெயிலியரோட திரும்பி வராங்க. இந்த காரியத்தை சுமரியன் ஹிஸ்டரி, பாபிலோன் ஹிஸ்டரியில பதிவிடப்பட்டிருக்கு. ஸோ நம்ம எல்லாரும் என்ஜிபிஎச் பிள்ளைகள் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியது ரெசரக்ஷன் டே, உயிர்த்தெழுதலின் பண்டிகைன்னு தான் தெரியப்படுத்தணுமே தவிர இச்சையின் தேவதை பெயர் வைத்து அது சொல்லக்கூடாதுன்னு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. தம்மூஸ் போனார் ஹெல்லுக்கு, ரிட்டர்ன் வரல. ஆனா இயேசு உயிர்த்தெழுந்து வந்துட்டார். ஹல்லேலூயா. வெற்றியோட வந்திருக்கிறாரு. இந்த நாள்ல 7 காரியங்கள் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த நாள்ல எல்லா பிள்ளைகள் இண்டிவிஜுவலாக, என்ஜிபிஎச் பிள்ளைகள் இண்டிவிஜுவலாக 7 காரியங்களை மனதில் வைத்துக்கொண்டு இந்த பண்டிகையை நம்ம நினைத்து பார்க்கணும் தெரியப்படுத்தினார். அது என்னென்ன காரியம்னாக்கா, ஜீசஸ் டைட் ஃபார் மீ, இயேசு எனக்காக மரித்தார். 2வது, கல்லறை காலியாக உள்ளது, the grave is empty, கல்லறை காலியாக உள்ளது. 3வது, கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், Christ is alive. 4வது, கிருபை பாவத்தை விட மேலானது, grace is greater than sin. 5வது, eternal life is a gift, நித்திய ஜீவன் ஒரு வரம். 6வது, Jesus is coming back, இயேசு திரும்பி வரார். கடைசியா 7வது, because he lives I can face tomorrow. அவர் உயிரோடு இருப்பதனால் என்னால நாளைய தினத்தை எதிர்கொள்ள முடியும். எத்தனை நெருக்கடி நிந்தைகள் வந்தாலும் கிறிஸ்துவானவர் நம்ம கூட தானே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்ம எல்லோருமே ரிப்பெண்ட் ஆகுவோம். எல்லாருமே ஒரு நொடி கண்களை மூடி உங்களோட வலது கையை இருதயத்துல வைத்துக் கொள்ளுங்கள். பக்கத்துல யார் இருக்கிறாங்கோ யார் இல்லை அதெல்லாம் பார்க்காதீங்க, உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. உங்க ஒவ்வொருத்தரோட அருகில காயப்பட்ட அந்த உடலோட, மகிமையடைந்த அந்த உடலோடு இயேசு நின்று கொண்டிருக்கிறார். அன்னைக்கு மகதலேனா மரியாதை பார்த்து ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டதுக்குள்ளோ அவங்க தோட்டக்காரன் நினைச்சிட்டாங்க. ஆனா அந்த இயேசு தான் உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு நிரூபிச்சிருக்கிறாரு. அந்த இயேசு தான் உங்க கண்ணுக்கு முன்னாடி உங்க பக்கம் நின்று கொண்டிருக்கிறாரு. என் மக்கள் மோட்சம் செல்ல வேண்டும் அப்படின்னு விருப்பப்படுறாரு. அந்த தடைகளை என்னால மட்டும் தான் நீக்க முடியும் என்று தெரியப்படுத்துறாரு. உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம், நான் போவேனா, ஐயோ இந்த ரகசிய பாவம் என்னிடத்துல இருக்கிறதே, இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் என்னிடத்தில் இருக்கிறதே, நான் மோட்சம் போவேனா என்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இந்த நாள்ல வேண்டாம் தெரியப்படுத்துறாரு. இதன் மத்தியிலும் மோட்சம் போகுவேன் என்ற ஒரு வாஞ்சியோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு, இந்த சந்தேகம் நான் நீக்க வந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து உங்கள் அருகில் தான் நின்று கொண்டிருக்கிறார், அணைத்து கொண்டிருக்கிறார். அவரோட மார்பில நீங்க சாயலாம், அந்த காயங்களை நீங்க உங்க ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்கலாம். உங்கள் முகம் அவருடைய காயப்பட்ட மார்பில் பதியும். உங்களுடைய குறைகளையும் மன்னிப்பார், குற்றங்களையும் நீக்குவார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அதற்காக தான் அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார்.
காயப்பட்டவராக இருக்கிறார். உயிர்த்தெழுந்த உடலோடு, காயப்பட்ட உடலோடு உங்க அருகில் இருக்கிறார். ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். உங்களுக்காக துடித்து அவர் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, மோட்சம் வர வேண்டுமா? நான் உங்களுக்காக ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். நீ ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும். இயேசு சுவாமி, எனக்காக நீர் காயப்பட்டீர். எனக்காக அந்த காயப்பட்ட கரங்கள்னால என்ன நீங்க ஆயத்தப்படுத்தின்னு ஒரு வார்த்தை தெரியப்படுத்தினா போதும், நான் உன்னை ஆயத்தப்படுத்துவேன். என்னை பரிசுத்தமாக்கும் என்று சொன்னால் போதும், நான் உன்னை பரிசுத்தமாக்குவேன். என்னை தூய்மையாக்கும், நான் மோட்சம் வர வேண்டும் என்று கேட்டால் நான் உனக்கு அந்த வழிகளை தெரிந்து கொடுப்பேன். என்னோட பாவங்களை மன்னியும், என்னோட கெட்ட பழக்க வழக்கங்களை என்னை விட்டு அகட்டும். என்னால குடிய உட முடியலையே, என்னால பீடி சிகரெட்டை விட முடியலையே, மயக்க மாத்திரைகள் போடுவதை நிறுத்த முடியவில்லையே, என் சொந்த மனைவி பிள்ளைகளை என்னால் நேசிக்க முடியவில்லையே, என் சொந்த கணவன் பிள்ளைகளை என்னால் நேசிக்க முடியவில்லையே, என் கூட பிறந்த சகோதர சகோதரிமார்களை என்னால் நேசிக்க முடியவில்லையே, என்னோட நேபர்ஸ்க்கு நான் நல்ல பிள்ளையாக இருக்கலையே, என்னை மன்னியும், எனக்கு இறங்கும். இந்த விபச்சாரம் எண்ணத்தை என்னை விட்டு அகற்றும் ஆண்டவரே. நான் இந்த தருணத்துல மனம் திரும்ப போகிறேன். நான் உங்களுக்கு முழுமையா என்னோட இருதயத்தை ஒப்பு கொடுக்க போகிறேன். என்னை பரிசுத்தமாக்குங்க. என்னோட இருதயத்துல நீங்க தங்குங்க ராஜா. 5 காயங்கள்னால என்னை தடவுங்கள் அப்பா. உங்களுடைய இரத்தத்தினால என்னை கழுவுங்கள் அப்பா. நான் நரகத்துக்கு போகக்கூடாது அப்பா. என்னை தப்புவீங்கள் அப்பா. என்னை தூய்மையாக்குங்கள் அப்பா. என்னை பரிசுத்தமாக்குங்கள் அப்பா. என்னையும் என் குடும்பத்தையும் நீ ரட்சியும் அப்பா. அதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என்னை பரிசுத்தமாக்குறதுக்காக நன்றி அப்பா. என்னை தூய்மையாக்குறதுக்காக நன்றி அப்பா. எனக்கு மோட்ச வழிகளை நீங்க தெரிந்து கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. கோடான கோடி நன்றி ராஜா. நன்றி அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் பண்டிகை நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். Peace be with you all. Peace be with you all. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்தை நாம் சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையில் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்வோம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவரே. ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Our Father in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us today our daily bread, and forgive us our debts, as we also have forgiven our debtors. And lead us not into temptation, but deliver us from the evil one. For yours is the kingdom, the power, and glory forever. Amen. ஆமென். உட்காருவோம். இந்த நாள் புனிதமான நாள், உயிர்த்தெழுந்த நாள். ஆண்டவர் தெரியப்படுத்துறாரு. இடது கைக்கு கொடுக்கறது வலது கைக்கு தெரியக்கூடாது. கரெக்டா? இடது வலதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ரைட் ஹேண்ட்ல செய்யறது லெஃப்ட் ஹேண்டுக்கு தெரியக்கூடாது. இதுதான் நம்ம ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு 6:3 சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு ட்ரஸ்டியோட ரிக்வெஸ்ட். ஸ்கிரீன்ல திருப்புங்க. இந்த ட்ரஸ்டி பாஸ்டர் மேத்யூ ரஞ்சித் என்ஜிபேஜ் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துறக்குள்ள தேவ ஆவியானவர் அனுமதி கொடுத்தாரு. இந்த மாசம் 22ஆம் தேதி சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக இவர்களும் நம் உறவினர்கள் என்ற ஒரு ட்ரஸ்டில் ஒரு பங்காளராக, ஒரு மெம்பராக, ஒரு ஆலோசனை கொடுக்குற ஒரு கவுன்சிலராக என்னை வைத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல கேன்சர் பேஷண்ட்டுங்களுக்கும் HIV பிள்ளைகளுக்கும் ப்ரேயர் பண்ற ஒரு விஷயத்தையும் ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாரு.
அதே நேரத்தில் ஒரு சோஷியல் சர்வீஸ் ப்ளஸ் ஃபுட்டுக்காகவும் என்ஜேபிஹெச் மினிஸ்ட்ரியை பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. நாம் செய்யும் நற்கிரியைகள் புண்ணியங்களை தேவன் மறுதளிக்க மாட்டாரு. இந்த நாள் நல்ல நாள், புனிதமான நாள். அதனால இந்த காரியத்தை என்ஜேபிஹெச் பிள்ளைகளுக்கு ஏன் நான் தெரியப்படுத்துறேன்னாக்கா, எனக்கு இதில் எப்படி பங்கு இருக்கோ உங்களுக்கும் அதே பங்கு இருக்கு. ஒரு பக்கம் வெற்றிகரமாக 3 மாசத்துக்குள்ள நம்மளுக்கு இடம் கொடுத்து வெற்றியின் பாதையில நடத்து வைத்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. அதே நேரத்தில் மறுபக்கம் இந்த சோஷியல் சர்வீஸும் நிறுத்தாம நடத்து கொண்டு வந்துட்டு கொண்டு இருக்கிறாரு 2024 இருந்து. ஸோ ஒரு ஆவிக்குரிய தாயாக இந்த நாளில் இந்த கிரியைகள், இந்த காரியங்கள், இந்த புனித நாளன்று, இந்த பண்டிகை நாள் அன்று அந்த நற்கிரியைகள் செய்து வைத்ததுனால எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் இந்த நற்கிரியைகள்ல பங்கு இருக்கு. உங்களுக்கும் அதே பங்கு இருக்குன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளும் சியோனின் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் அப்படின்னு ஏசாயா 8:18 சொன்னது போல இந்த நற்கிரியைகள், இந்த சர்வீஸ்ல, புண்ணியங்கள்ல எல்லாருக்குமே பங்குகள் இருக்கு. ஸோ அதனால சமாதானத்தோடு இந்த இடத்தை விட்டு நீங்க போகலாம். ஏன்னா நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு நம்மளுக்கு புண்ணியங்களுக்கு விலை கொடுக்கவே முடியாது. அந்த காரியங்கள் நம்ம எல்லாரும் பண்ணி இருக்கிறோம் இன்னைக்கு. ஹல்லேலூயா. அதோட ப்ரூஃப் தான் இன்னைக்கு அந்த ட்ரஸ்டியை போடணும்னு தெரியப்படுறாரு. ஏன்னா அவரோ லைவ்ல பார்த்து கொண்டு இருக்கிறாரு. ஸோ அதனால அதுக்காக தான் இது போட வைத்தோம். உங்களோட அன்பு காணிக்கைகளை கையில் எடுத்துக்கங்க. அவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். நல்லவர், வல்லவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் நீரே. நோறு கொண்ட இருதயம் தேற்றுபவரே, எனது ஆசை மீட்பரே. நல்லவர், வல்லவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் நீரே. நோறு கொண்ட இருதயம் தேற்றுபவரே, எனது ஆசை மீட்பரே. உறவுகள் என்னை கைவிடலாம், நீரோ என்னை மறப்பதில்லை. உலகம் என்னை கைவிடலாம், நீரோ என்னை மறப்பதில்லை. உயிருள்ள நாளெல்லாம் பாடிடுவேனும் நாமத்தை, துதிப்பேனே துதிப்பேனே, துதித்து கொண்டு இருப்பேனே. துதிப்பேனே துதிப்பேனே, துதித்து கொண்டு இருப்பேனே. நல்லவர், வல்லவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் நீரே. நோறு கொண்ட இருதயம் தேற்றுபவரே, எனது ஆசை மீட்பரே. வியாதிகள், வறுமைகள் யாவையும் தீர்க்கும் எளிய தெய்வம் நீரே. அருகதை இல்லாத என்னை தெரிந்தீரே, தேவாதி தேவன் நீரே. வியாதிகள், வறுமைகள் யாவையும் தீர்க்கும் எளிய தெய்வம் நீரே. அருகதை இல்லாத என்னை தெரிந்தீரே, தேவாதி தேவன் நீரே. தாயும் தகப்பனும் கைவிடலாம், நீரோ
பிரியமானவர் ஆலோசனை கர்த்தர் நீரே. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம திருவிருந்து பந்திக்கு ஆயத்தமாக்குவோம். எல்லாம் உட்காருங்க. முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துங்க. திருவிருந்து பந்தியில பங்கு பெறலாம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையில் எடுத்து அதை ஸ்தோத்தரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கையாகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென். நம்ம இறுதி ஜெபத்திற்கு ஆயத்தமாகும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ராஜா. அப்பா, உங்களோட உயிர்த்தெழுதலின் வல்லமை அப்பா, நீங்க இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க காண்பித்ததுக்காக நன்றி அப்பா. நீங்க இன்றைக்கும் உயிரோட இருக்கிறீங்க ராஜா. அப்பா, பிள்ளைகள் ஆண்டவரே உங்களோட சுமந்து கொண்டு வீட்டுக்கு போக போறாங்க ராஜா. அவங்க ஜெபிக்கிற நேரத்துல நீங்க வந்துடுங்க ஏசப்பா. சோர்ந்து போகாதபடி நீங்க காத்து கொள்ளுங்க ஏசப்பா. எல்லா கெட்ட பழக்க வழக்கத்துல நீங்க உங்களோட பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க ராஜா. எங்களுக்கு மோட்ச வாசலை திறந்து கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீ பேர் பேராக ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாள்ல நல்ல நாள் ஆண்டவரே, பரிசுத்தமான நாள் ஆண்டவரே, உங்களுடைய உயிர்த்தெழுதல் பண்டிகை நாள் ஆண்டவரே, விசேஷமான நாள் ஆண்டவரே. இந்த நாள்ல எது கேட்டாலும் நீங்க தருவேன் என்று சொல்லியிருப்பா ஆண்டவரே. உங்களோட வரங்கள்னால உங்களோட பிள்ளைகளை நிரப்புங்க சுவாமி, நிரப்புங்க ராஜா. ஒவ்வொரு பரிசுத்தமாக்குங்க ராஜா, பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீர் ஆசீர்வதிக்கணும். மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல உங்க ரத்தத்தை தெளிக்கிறேன் ராஜா. ஒவ்வொருத்தரையும் பரிசுத்தப்படுத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஊழியத்தின் அழைப்பு ஒவ்வொருத்தரும் நீர் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. நீங்க சொன்னது போல உலகமெங்கும் போய் சுவிசேஷம் நாங்கள் தெரியப்படுத்துறோம் ராஜா, அறிவிக்கிறோம் ராஜா. கூடவே எங்களுக்கு துணையாக நீங்க இருப்பதற்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. நன்றி ராஜா. கர்த்தாவே, இந்த நாள்ல கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா, ஆசீர்வதிக்கணும் ராஜா. இந்த இடத்தை விட்டு உங்களுடைய பிள்ளைகள் போறக்குள்ள ஆண்டவரே போக்குல வரக்கும் காவலாக இருந்து கூடவே நீங்க போங்க அப்பா. ஆண்டவரே, உங்களோட சமாதானத்தை கொடுத்து அனுப்புகிறேன் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ அப்பா. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya. Thank you Jesus. Thank you Lord. அருமையான செய்தி ஆண்டவரை நோக்கி அவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறபடியால் இன்றைக்கு நம்மளுடைய பாவ சாப கட்டுகளை எல்லாம் அவர் பூர்ணமாக அறுத்து போட்டு ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி நாம் அவரை நினைத்து அவர் பாத தண்டையிலே நமக்கும் கிருபை, நமக்கும் நித்திய ஜீவன் உண்டு என்பதை அவர் உறுதி செய்ய அவரை நோக்கி ஒரு சின்ன 2 லைன் பாடலை பாடியும் நாம் ஜெபம் செய்ய போகிறோம். நன்றி சுவாமி. உலகத்திலே பாவங்கள் மத்தியிலே எங்களை நடமாட செய்திருக்கிறீர்கள் ராஜா. கர்த்தாவே, இந்த பாவங்கள்லாம் ஒழிய ஆண்டவரே நீர் எவ்வளவாக எங்கள் மேல் அன்பு கொடுத்து ஆண்டவரே இந்த ஜனத்தின் மத்தியிலே ஆண்டவரே என் தேவனே ராஜா, ஓநாய்களுக்கு நடுவிலே எங்களை அனுப்பினேன். கர்த்தாவே, எங்களை ஆண்டவரே நீர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறீர். பாவ சாபங்களை எல்லாவற்றையும் முறியடித்து எங்களை ஆண்டவரே இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு நடுவிலே ஆண்டவரே எங்களை நீர் கொண்டு வந்திருக்கிறீர். கர்த்தாவே, இந்த பரிசுத்த ஸ்தலம் இன்னும் பரிசுத்தமாக அநேகர் வந்து சேர ஆண்டவரே உதவி செய்யும். பாவங்கள் சாபங்களை போக்கும் நல்ல எல்லாரும் கரங்களை தட்டி நல்லபடியாக நல்ல பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே திருவடியை சுமந்தாரையா. பாவங்கள்
பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தெங்கே இயேசுவே, 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 எந்தெங்கே இயேசுவே. எந்தன் இயேசுவே. ஒவ்வொரு பிள்ளையும் இன்றைக்கு உங்களை இயேசு கிறிஸ்துவை உரிமை கொண்டாடி இருக்கிறார்கள். இந்த உரிமை ஆண்டவரே உத்தமமான உரிமை, உலகத்திலே எவருக்கும் கிடைக்காத உரிமை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் சுவாமி. கர்த்தாவே சர்வ வல்லவரே, எங்கள் இயேசு எங்கள் இருதயத்துக்குள்ளே எங்களை பாவ சாப பயங்கரத்திலிருந்து காப்பாற்றிய நல்ல தேவன். என் தேவனே ராஜா, இந்த நாலு ஆண்டவரே இந்த சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம், இந்த சபையை சார்ந்தோருக்காக ஜெபிக்கிறோம், உயிர் அன்பாக அழைத்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலே ஆண்டவரே பிள்ளைகளோடு கூட இருந்த ஆண்டவரே, பிள்ளைகளை ஆண்டவரே நீ பூரணமாக ஆசீர்வதிக்கிறீர்கள். கர்த்தாவே பிள்ளைகளை பலப்படுத்தி ஆண்டவரை இன்றைக்கு அனுப்புகிறீர்கள். கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உமது வார்த்தையில் பலப்பட ஆண்டவரை பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து வழி நடத்துகிறீர்கள். நாங்கள் செய்த பாவங்கள் சாபங்கள், எங்களை அண்டிக் கொண்டிருந்த சாபங்கள் எல்லாவற்றையும் ஒரே நிர்மூலமாக்கி ஆண்டவரை அவர்களை இந்த பாவ சாபங்களை ஆண்டவரை கலைந்தெறிந்து கொண்டீர்கள். கர்த்தாவே எங்களை புதிய மனுஷனாக்கினீர். கர்த்தாவே இனி எங்களுக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று எங்களை விடுதலையாக்கி விட்டீர். அதற்காக இந்த வேளையில் ஆண்டவரே இந்த ஸ்தலத்திற்காகவும் இது அண்டி இருக்கிற ஸ்தலத்திற்காகவும் ஒவ்வொரு பிள்ளைகளின் வீடுகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த பிள்ளைகள் வீடுகளிலே எத்தனையோ பேர் ஆண்டவரை இயேசுவை இன்னும் விசுவாசியாமல் இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசுவை அறிந்து இயேசுவின் வல்லமை அறிந்து உணர்ந்து இயேசு கிறிஸ்துவின் கிருபையை பெற்றுக்கொண்டு அநேகர் மீட்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் கிருபையை பெற்றுக்கொண்டு அநேகர் விலகி போனார்கள். கர்த்தாவே நாங்கள் விலகி போனவர்களுக்காக ஜெபம் செய்வதில்லை ராஜா, உண்மையிலே அன்பாக இருக்கும் உண்மையுள்ள இருதயங்களுக்காக இப்பொழுது ஜெபம் செய்கிறோம். என் தேவனே ராஜா, உண்மையுள்ள இருதயத்தை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே நீர் இருதயத்தை கொள்ளை பொருளாக பெற்றுக்கொண்டீர். ஆண்டவரே இந்த இருதயத்தில் நீர் பூர்ணமாக தங்கியிருந்து எங்களை நீர் வழி நடத்தணும் சுவாமி. நீர் வல்லமையின் தேவனாக இருக்கிறபடியால் என் தேவனே ராஜா, எங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் உமது பார்வை இருந்து எங்களை மேன்மையடைய செய்யும் சுவாமி. பிள்ளைகளை மேன்மையடைய செய்யும் கர்த்தாவே. பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆண்டவரே உமது பரிசுத்த சத்திய வழியிலே கொண்டு வரும் சுவாமி. ஆண்டவரை பெற்றோர்களை கொண்டு வரும் ராஜா. ஆண்டவரை சகோதர சகோதரிகளை கொண்டு வரும் சுவாமி. கர்த்தாவே எவ்வளவு வல்லமுள்ள தேவன், உம்மை அனுபவிக்க ஆண்டவரை இருதயத்தின் கதவுகளை திறக்க ஆண்டவரை உதவி செய்யும் கர்த்தாவே. இந்த ஏரியாவை ஆண்டவரை, இந்த சபை இருக்கும் ஸ்தலங்களை, இந்த மாடி, இந்த பில்டிங், இந்த ஏரியாக்களை ஆண்டவரை உங்கள் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாகி கர்த்தாவே நீர் தங்குமிடமாக ஆண்டவரே இந்த ஆலயம் அமைந்திருக்க உதவி செய்யும் கர்த்தாவே. இந்த நகரத்தை ஆசீர்வதியும், மலேசிய தேசத்தை ஆசீர்வதியும், எங்களை கொண்டு வந்த தேசத்திலேயே ஆசீர்வதியும், எங்களை கொண்டு போகும் தேசங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் கால்படும் இடமெல்லாம் ஆண்டவரை உமது ஆசீர்வாதம் நிரம்புவதாக. என் தேவனே ராஜா, மந்திரிமார்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஆலோசனை சொல்லி கர்த்தாவே மனுஷர்களை ஆறுதல் சொல்ல தேர்தல் அடைய ஆண்டவரே நீ வழிகளை காட்டும். ஆண்டவரே பொல்லாத கிரியைகளை, இந்த வஞ்சிக்கும் பொல்லாத பிசாசின் கிரியைகளை அறிந்து உணர்ந்து அவைகளை
விரட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவரே நீர் வழிகளை காட்டும் சுவாமி. பரிசுத்தம் பெருக உதவி செய் கர்த்தாவே. இந்த உலகத்திலே நடக்கும் இந்த போர் யுத்தங்களை ஆண்டவரே நீ நிறுத்த வல்லவராயிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த போர் யுத்தத்தில் இந்த உலகத்திலே நடக்கும் கடுமையான போர் சீரழிவுகளை ஆண்டவரை நீ நிறுத்த வல்லவராயிருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் காணும் இந்த விலைவாசி உயர்வு, ஆண்டவரே பெட்ரோல் விலை உயர்வு, காய்கறிகளில் ஆண்டவரே பொருட்களின் அத்தியாவசிய பொருட்களின் உயர்வு, இவை எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர். இவை எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலத்தை எங்களுக்கு கொடும், நல்ல வருமானத்தை கொடும் ஆண்டவரே. உமது கொடுமை ஆண்டவரே எங்களை அண்டாதபடிக்கு கர்த்தாவே, உமது பிள்ளைகள், உமது நாவும் தரிக்கப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவரே நீர் விசேஷித்த ரூபமாக நீர் கவனித்து ஆண்டவரே இந்த உலகத்திலே சமாதானத்தை நிலைநிறுத்தும் சுவாமி. போர்களை நிறுத்தும் ராஜா. மனுஷனுக்கு புத்தி வர ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆண்டவரை யாரெல்லாம் தலைவராக நியமித்திருக்கிறாரோ அவர் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வார்த்தையை கொண்டு செல்லும் சுவாமி. இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த தேசத்திலே ஒரு மலர்ச்சி, மறுமலர்ச்சி, இயேசுவை பின்பற்றும் இரக்க குணம் உண்டாக ஆண்டவரை கிருபை செய்யும். அந்த தேசத்துக்கும் ஆண்டவரே பாதிப்பு மேல் பாதிப்பு வராதபடிக்கு கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் அன்பின் கிருபை கிடைக்க உதவி செய்யும். ஆண்டவரே, அந்த தேசத்தை நோக்கி பார்ப்போர் அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு விளங்குவதாக. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலே உலகம் சரி செய்யப்படுகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறது போல ஒவ்வொரு மனுஷனும் அறிந்து கொண்டு கர்த்தாவே தேசத்தை ஆளுகை செய்வோர் எல்லாரையும் ஒரு கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்திய தேசத்தை ஒரு கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. கர்த்தாவே, பசி பட்டினி என்று அதிகமாக ஆண்டவரே இந்த கேஸ் தொல்லைகளினாலே ஆண்டவரை ஜனங்கள் தவிக்கிறார்களே, அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்திய தேசத்தில் நல்ல ஒரு ஆளுகையை கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வார்த்தையை பேசக்கூடிய நாவுகளை உருவாக்கும் சுவாமி. கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் அன்பை ஒவ்வொரு மனுஷனும் போய் பேச, அதன்படி தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள, தன் ஜீவனை காத்துக்கொள்ள ஆண்டவரே இந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவரை நீர் நடத்தி செல்லும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் அன்பு இந்த உலகம் எல்லாம் ஆளுகை செய்கிறது என்ற பெரிய சத்தியத்தை அறிந்து கொள்ள, பெரிய சத்தியத்தின் வழியிலே பிள்ளைகள் எல்லாம் நடக்க ஆண்டவரை உதவி செய்யும் நல்ல தேவனே. ஆண்டவரே, இந்த நேரத்திலே அரியன் இருக்கும் தேசமான டென்மார்க் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அந்த தேசத்திலும் ஆண்டவரை சமாதானமும் ஆண்டவரை ஒரு கிருபை மிகுந்த காரியங்கள் நடக்க உதவி செய்யும். இம்மட்டும் காத்த நல்ல தேவனே, உலகத்தின் அத்தனை தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். அமெரிக்க தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அங்கே எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரை படும் பாடுகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன். கர்த்தாவே, எல்லாவற்றையும் ஆண்டவரை நீ சரி செய்து உமது நாமம் அறியப்பட்ட பிள்ளைகள் எந்தெந்த தேசங்கள் எல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் காத்தரும் சுவாமி. எல்லாவற்றையும் ஒரே பேரான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நாம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். துதி கன மகிமையெல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ், நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.